विदरसि दिक्सुरनेदि कपति कमनीयम् दशमुखमौलिबलिं रमणीयम् केशवदत्ता रामशरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைக்கு ரொம்ப மங்களகரமான தினத்துல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. பகவான் ஸ்ரீராமருடைய அவதார தினம். ஜெய் ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு. அப்ப இன்னைக்கு காலையில கூட நாங்க கோவில்ல இந்த ராம அவதாரத்தை பத்தி பாகவத்துல இருந்து படிச்சுட்டு இருந்தோம். ஏன் பகவான் வந்து ரகுகுலத்துல தோன்றினாரு, ஏன் வந்து அவர் மனித ரூபத்துல வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் காலையில பேசிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வகுப்பு. கடவுள் வந்து கடவுள் மனித ரூபத்துல வருவார். ஏன் கடவுள் மனித ரூபத்துல வராரு? ஏன் பகவான் மனித ரூபத்துல வந்தார்? ராமர் வெரி குட். நம்ம எப்படி வாழணும்? ஒரு உதாரணமா அவர் வந்து உதாரண புருஷோத்தமர். ராமர் வந்து ஒரு உதாரணமா இருக்கார். நம்ம எப்படி வாழணும்? ஒரு மனிதன் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன? ஒரு தந்தையா இருந்து என்ன செயல் பண்ணணும்? ஒரு பிள்ளையா இருந்து என்ன செய்யணும்? ஒரு கணவனா இருந்து என்ன செய்யணும்? ஒரு ராஜாவா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஒரு நண்பனா எப்படி இருக்கணும்? ஒரு சகோதரனா எப்படி இருக்கணும்? இது வாழ்க்கைக்கு முக்கியமான பாடமா இல்லையா? சரி. இது ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்குறாங்களா இல்லையா? அப்ப முக்கியமான பாடம் ஏன் ஸ்கூல்ல சொல்லி தர்றது இல்ல? நம்ம யாராவது கேள்வி கேட்கிறோமா? இல்லையே. இல்லையா? அப்ப இந்த முக்கியமான பாடம் இந்த மாரி பக்தர்கள் சங்கத்துல வந்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல ராமாயணம், மகாபாரதம் நம்ம வாழ்க்கையில பள்ளிக்கூடத்துல ஒரு முக்கியமான பாடமா இருந்தது. அது காலப்போக்குல அப்படியே விட்டுட்டாங்க. விட்டுட்டாங்க. அதனால என்ன பண்ணணும்? நம்ம இந்த பாடத்த பக்தர்கள்ட்ட இருந்து கேட்டுக்கணும். ஏன் பகவான் ராமர அவதாரம் பண்ணாரு? இந்த ராம அவதாரம் நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? இங்க எவ்வளவு பேரு, இங்க பெரியவங்களும் சரி, சின்னவங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே, எங்க அப்பா வார்த்தைய நான் தட்டுனதே இல்ல. எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, நான் மறு பேச்சு பேசவே மாட்டேன். அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தா கை தூக்குங்க. எங்க அப்பாவுடைய வார்த்தைய நான் மீறினதே இல்ல. சரி, இதுக்கு கை தூக்குங்க. எங்க அப்பாவா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ! அவர் வீட்டுக்கு வந்தாலே போதும். நை நை நைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. நான் அந்த நேரத்துல எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடலான்னு தான் பார்ப்பேன். அப்படி இருக்கிறவங்க கை தூக்குங்க. இப்ப தூக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டத்துல மாட்டிக்குவாங்க. எல்லாம் தெரிஞ்சு போயிரும். இல்லையா? தெரிஞ்சு போயிரும். ஆனா உண்மையில நமக்கு கிடைச்ச அப்பா வந்து அ ஒரு அதுவும் கிருஷ்ண பக்தரா இருந்தா, நமக்கு கிடைச்ச ஒரு அப்பா வந்து கிருஷ்ண பக்தரா இருந்தா, நம்ம ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு அப்பாவுக்கு தான் ராமர் குழந்தையா வந்தார். தசரத மகாராஜ். தசரதா 10 திசைகளிலும் ரதத்தை செலுத்தக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு சிறந்த மாவீரர். மகாரதர். அவரு ராஜ ரிஷி. ரொம்ப நேர்மையான மனுஷன். ரொம்ப நல்லவர். அவரு குடிப்பழக்கம் கிடையாது. அப்புறம் பப்ஜி பார்க்க மாட்டாரு. கேம் விளையாட மாட்டாரு. சினிமா பேச மாட்டாரு. அப்பல்லாம் இல்ல அது. என்ன நெறைய கல்யாணம் பண்ணியிருந்தாரு. ஆனா ஏன்னா, அது ராஜாவா இருந்தனால பண்ணாரு. அந்த காலத்துல ராஜாக்களுக்கு நெறைய வசதி இருந்தது. அதனால அவர் எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணலாம். இன்னைக்குள்ள காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதே பெருசு. கஷ்டம். இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஒரு மனைவி, ஒரு குழந்தை, ஒரு ஒரு வீட்ல அப்பா, அம்மா, ஒரு குழந்தை. இந்த 3 பேர் இருந்தாலே இப்ப குடும்பம் நடத்துறது கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு தசரத மகாராஜா வந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்ததுனால, அவர் நெறைய மனைவி கல்யாணம் பண்ணாங்க. அந்த மனைவியோடைய வேலைக்காரிங்க, பணிப்பெண்கள் இந்த மாரி நெறைய பேர், நூற்றுக்கணக்கான மனைவிகள் இருந்தாங்க. அவங்கள எல்லாம் சமமா நடத்தினார். அவங்க எல்லாருக்கும் அரண்மனை இருந்தது. எல்லாருக்கும் செல்வம் இருந்தது. எல்லார் மேலயும் ராஜா அன்பு செஞ்சாரு. அது ஒரு காலம். அது மன்னர்கள் இருந்த காலம். அப்ப அது சாத்தியமா இருந்தது. இப்ப நம்ம அத வந்து இமிட்டேட் பண்ண முடியாது. இமிட்டேட் பண்றதுன்னா, தசரதர் 3 மனைவி வச்சிருந்தா, நான் ஏன் 2 மனைவி கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்கக்கூடாது. அப்புறம் கஷ்டம் நம்ம தான் படணும். இல்லையா? தசரதர் காலத்துல அது எளிமையா இருந்தது. இந்த காலத்துல ஒரு மனைவியோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போ அம் தசரத மகாராஜா வந்து ரொம்ப நேர்மையான பக்தர் அவர். அந்த மாரி பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில வரும்போது,
அ இந்த இந்த பூமியில மனிதனா அவதாரம் செய்யும்போது, தனது பக்தர்கள ஒருத்தர தந்தையா எடுத்துக்கிறார். ஏன்னா உண்மையில கடவுளுக்கு தந்தை கிடையாது. கடவுளுக்கு அப்பா இருந்தா, நம்ம எப்படி அவர கடவுள்ன்னு சொல்லுவோம்? கடவுளுடைய அப்பாவல்ல கடவுள்ன்னு சொல்லுவோம். இல்லையா? என்ட்ட நெறைய பேர் கிளாஸ்ல கேட்பாங்க. கடவுள யார் படைச்சாங்க? இந்த கேள்வியே ஏதாவது நியாயமா இருக்கா? கடவுள யார் படைச்சாங்க? கடவுள யாரும் படைக்க முடியாது. கடவுள் தான் எல்லாரையும் படைச்சுட்டு இருக்காரு. அப்ப கடவுளுக்கு எப்படி அப்பா இருக்காங்க? கடவுள் தான் எல்லாருக்கும் அப்பா. நம்ம எல்லோருக்கும் தந்தை ஒருவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன். புரிஞ்சுதா? நமக்கு எல்லாம் ஒரு அப்பா இருக்காங்க. எனக்கு ஒரு அப்பா, அவங்க எல்லாரும் ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பா மாட்டும் தான் நம்ம குழந்தையா வந்தோம். இப்ப வளர்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்காரு. அவர் தான் பகவான். எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்போ அந்த இறைவனுக்கு ஏது தாய், தந்தை? அவர் தாயுமானவர், தந்தையானவர் எல்லாமே அவர்தான். அவருக்கு அப்பா, அம்மா இல்ல. ஐயோ! பாவம்ன்னா. பக்த பிரகலாதர் கதையில இந்த அசுர குழந்தைகள்லாம் பிரகலாதர்ட்ட கேட்பாங்க. "நீ விஷ்ணுங்கிறியே அவர் எங்க இருக்காரு?" "அவர் வைகுண்டத்துல இருக்காரு." "அவங்க அப்பா, அம்மா யாரு?" "அவருக்கு அப்பா, அம்மாவே இல்ல." ஐயோ! பாவம். அப்பா, அம்மாவே இல்ல அவருக்கு. அப்ப அந்த குழந்தைங்க என்ன நெனச்சுட்டாங்க? ஐயோ! பாவம் அனாதை போல இருக்கு. அப்பா, அம்மாவே இல்லையே. ஆனா அப்படி இல்ல அவருக்கு. அவருக்கு அவரு தான் எல்லாத்துக்கும் அப்பா, அம்மா. ஆனா, எல்லாத்துக்கும் அப்பா, அம்மாவா இருக்கிற கிருஷ்ணர் வந்து, எல்லாருக்கும் அவரு தான் அப்பா, அம்மான்னு சொல்றாரு. அவரு இந்த பூமியில வரும்போது, தனக்கு பிரியமான ஒரு பக்தர அப்பாவா எடுத்துக்கிறார். ஏன்னா, அவங்க ஆசைப்படுறாங்க, அந்த கடவுள் எனக்கு குழந்தையா வந்தா நல்லா இருக்கும். அப்ப தசரதும் அந்த மாரி ஆசைப்பட்டாரு. அவருக்கு குழந்தையே இல்லாம இருந்தது. அப்புறம் அவரு புத்திரகாமேஷ்டி தியாகம்லாம் பண்ணி, அவருக்கு 4 குழந்தைங்க பிறந்தாங்க. யார் 4 குழந்தைங்க? சீதாவா? ஆ. ராமர், லக்ஷ்மண, விஜய், அஜித்ன்லாம் சொல்லிறாதீங்க. ஆ. ராமர், லக்ஷ்மண, பரதன், பரத, சத்ருகன். பரத, சத்ருக்னா 4 பேரு. இந்த 4 பேரும் பகவான்லருந்து வேறானவங்க இல்ல. அந்த 4 பேர்ல மூத்த குழந்தை ராமர். ராமர் அப்படின்னு சொன்னாலே நம்மள மாரி தான். ரொம்ப அமைதியா இருப்பாரு, சண்டை போட மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு, அப்பாவ எதிர்த்து பேச மாட்டாரு, அம்மாவ எதிர்த்து பேச மாட்டாரு. அப்படிதான் நம்ம இருக்கோம். கரெக்ட்டா? ஆ? இல்ல. நம்ம ராமருக்கு நேர்மாறா இருக்கோம். நம்ம எப்படி இருக்கோம்? ராமருக்கு ராமர் எப்படின்னா, அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அது சொல்லவே இல்ல. அவருக்கு தயக்கமா இருக்கு. ஏன்னா, ராமருக்கு வந்து அ ராமருக்கு 3 அம்மா. ஒரு அப்பா, 3 அம்மா இருந்தாங்க. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. கௌசல்யாவோட குழந்தை தான் ராமர். சுமித்ராவோட குழந்தை வந்து லக்ஷ்மணா. கைகேயி குழந்தை பரத, சத்ருக்னா 2 பேர். இப்போ அம் ஒரு நாளு தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவரு பார்த்தாரு, நானே எவ்வளோ காலம் இந்த ராஜாவா உட்கார்ந்திருக்கிறது. பேசாம என் பையன் ராமர வந்து அயோத்தியால வந்து மன்னரா உட்கார வச்சுட்டு, நான் பேசாம பகவானுடைய நாமத்த சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. எனக்கு எதுக்கு இந்த ஆட்சி எல்லாம் இனி? எனக்கு இந்த ராஜ்யம் எல்லாம் வேண்டாம். அப்போ வந்து அயோத்தியா வந்து வேர்ல்ட் கேப்பிட்டல். யாரோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆ, ஓகே. அயோத்தியா வந்து கேட்கிறீங்களா கவனமா? அயோத்தியா வந்து உலகத்தோட தலைநகரமா இருந்தது. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல. வேர்ல்ட் கேப்பிட்டல். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அயோத்தியா இஸ் த வேர்ல்ட் கேப்பிட்டல் ஆஃப் என்டையர் யூனிவர்ஸ். ஒரு காலத்துல அயோத்தியா உலகத்துக்கே தலைநகரம். அதோட சக்கரவர்த்தின்னா ஒரு சின்ன ஊருக்கு ராஜா இல்ல. அந்த சின்ன ஊருக்கு ராஜா வந்து மன்னர், கிங். இஸ் எ எம்பரர். தசரத தசரத் இஸ் அன் எம்பரர். அவர் ஒரு சக்கரவர்த்தி அவர். மகாராஜா, சக்கரவர்த்தி. சோ, இப்படி எல்லாம் எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டு இருந்தீங்க. எல்லாம் உங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. ரைட். ஓகே. கவனமா கேளுங்க. 1/2 அன் ஹவர் தான். சோ என்ன ஆச்சு? அம் தசரத மகாராஜா இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தார். அவரு என்ன நெனைக்கிறாரு? எனக்கு வயசாயிருச்சு. இந்த ராஜ்யம் வேண்டாம். நம்ம ஊர் தலைவர்கள் எப்படி இருக்காங்க? வயசானாலும் அந்த போஸ்ட்ல தான் சாகணும். சிஎம்மாவோ அ ஒரு தலைவர் இருந்தாரு நம்ம ஊர்ல. என்னை தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமா மிதந்து வருவேன்னாரு. 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அப்பவும் அது சிஎம் போஸ்ட்ல இருக்குன்னு அவருக்கு ஆசை. என்னை தூக்கி கடலில் எறிந்தாலும் நான் கட்டுமரமாக மிதந்து வருவேன். அவ்வளோ அட்டாச்மென்ட் அது. பற்றுதல். நானே ஆளணும். எனக்கு அப்புறம் என் பையன், அவனுக்கு அப்புறம் அவங்க பையன். அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்மென்ட். பட் தசரதாவுக்கு வந்து அந்த அட்டாச்மென்ட் இல்ல. ஏன்னா தசரதாவுக்கு வந்து கிருஷ்ணா மேல அட்டாச்மென்ட். பகவான் மேல பற்றுதல். தசரதருக்கு ராஜ்யத்து மேல பற்றுதல் இல்ல. அவர் ஒண்ணும் சின்ன ஊருக்கு தலைவர் இல்ல. உலகத்துக்கே தலைவரா இருந்தார்.
என்டையர் யூனிவர்ஸ்க்கு ஒரு கிங்கா இருந்தார். உலகம் முழுவதும் சக்கரவர்த்தியா இருந்தார். யாரு? தசரத மகாராஜ். அப்போ ஒரு நாளு ராமர கூப்பிட்டு, ராமா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. நான் வந்து உன்ன ராஜா ஆக்கிடலான்ட்டு இருக்கேன்." ராமர் ஒண்ணுமே பேசல. "அப்பா உங்க விருப்பம் என்னவோ அப்படியே செய்யுங்க." ராமருக்கு ஆசை இல்ல. அப்பா இருக்கும்போதே அப்பாவ கொன்னுட்டு நான் ராஜா ஆயிரணும்னு. அந்த மாரி ஒரு ராஜா இருந்தார். யாரு? 2 பேர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர். நெறைய பேர் இருக்காங்க அந்த மாரி. கம்சன். கம்சன் என்ன பண்ணாரு? அவங்க அப்பாவே புடிச்சு ஜெயில்ல போட்டாரே. அவுரங்கசீப். அவுரங்கசீப் தெரியுமா? ஹிஸ்டரில படிச்சிருப்பீங்க. மொகல் கிங். அவர் என்ன பண்ணாரு? அவரு ரூல் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து ராஜாவா இருந்தாரு. அவர புடிச்சு ஜெயில்ல போட்டு இவரு உட்கார்ந்துட்டாரு. ம். ஆசுரீம் பாவமா ஹரே கிருஷ்ணா. ஆசுரீம் பாவமாஸ்ரிதா. அசுர குணம் அது. அவுரங்கசீப் யாரு? அசுரன். அப்ப என்ன ஆயிடுச்சு? தசரத மகாராஜ் வந்து அவருக்கு ஆசை இல்ல. ராமருக்கும் ராஜ்யத்து மேல ஆசை இல்ல. அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, "ராமா, நீ வந்து இந்த மாரி ராஜா ஆயிடுன்னு." "சரி அப்பா உங்க விருப்பம் என்னவோ அப்படியே ஆகட்டும்." அப்படியே ஆகட்டும். அப்பாவோட வார்த்தை தான் வேத வாக்கு. "தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை." அப்பா என்ன சொல்றாரோ அப்படியே செய்யணும். அப்பா என்ன சொல்றாரோ அப்படியே செய்யணும். அதுவும் அப்பா விஷ்ணு பக்தரா இருந்தா கண்ண மூடிட்டு செய்யணும். ஏன்னா அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்பா விஷ்ணு பக்தரா இருந்தா நல்லது. சரி ஒருவேள அப்பா பக்தரா இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு மரியாதை குடுக்கணும். சரி. இப்ப ராமருடைய அப்பா யாரு? தசரதர். பிரகலாதருடைய அப்பா யாரு? ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு பிரகலாதர்ட்ட என்ன சொல்றாரு? "அடே பிரகலாதா! ஏன்டா விஷ்ணுவுடைய நாமத்த சொல்லிட்டு இருக்க? என் வம்சத்துக்கு நீ சத்துரு. இந்த வம்சத்தோட எதிரி நீ. விஷ்ணுவுடைய நாமத்த சொல்லாதடா. நான் தான் கடவுள்." அப்படின்னு யாரு சொன்னா? ஹிரண்யகசிபு. பிரகலாதர், "சரி அப்பா, நீங்க சொல்ற மாரி நான் வந்து விஷ்ணுவ சொல்ல மாட்டேன்னு" சொன்னாரா? ஆனா சொன்னாரு. ஆனா பிரகலாத மகாராஜா வந்து அப்பா சொல்றத கேட்கல. விஷ்ணுவுடைய நாமத்த சொன்னாரு. ஆனா அப்பாவுக்கு அவமரியாதை பண்ணாரா? எதிர்த்து பேசினாரா? சண்டை போட்டாரா? இல்ல. ஆனா அவர் விஷ்ணு பக்திய விட்டுக் குடுக்கல. ஏன்னா விஷ்ணு பக்திங்கிறது என்னுடைய உண்மையான அன்பு. பகவானுக்கும் எனக்கும் உள்ள உண்மையான அன்பு. அத நான் யாருக்காவது தியாகம் பண்ண மாட்டேன். அதே சமயம் எங்க அப்பாவ நான் இன்சல்ட் பண்ண மாட்டேன். சோ பிரகலாத் மகாராஜா அவங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாரு. ஆனா ஒரு விஷயத்துல அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். எதுல? நீ ஹரியோடைய நாமத்த சொல்லக்கூடாது. விஷ்ணுவுடைய நாமத்த சொல்லக்கூடாது. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம ராம், ஹரே ஹரே. இது வந்து பிரகலாதர் ஒத்துக்க மாட்டாரு. இல்ல, நான் சொல்லுவேன். விஷ்ணு பக்தி விட முடியாது. எப்படி விட முடியும்? பகவான் தான் நமக்கு தந்தை. பகவான் தான் எல்லாம் குடுக்குறாரு. அங்க தான் அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை. ஏன்னா அப்பா அசுரனா இருக்காரு, பையன் பக்தனா இருக்காரு. இங்க 2 பேருமே அப்பாவும் பக்தரா இருக்காரு, ராமரும் நல்ல குழந்தையா இருக்காரு. அப்ப ராமர் வந்து அப்பா சொன்ன வார்த்தைய ஒரு நாளும் தட்டுனதில்ல. மாத்துனதே இல்ல. ஆனா பிரகலாதரும் அதே மாரி தான். அப்பா சொன்னத மாத்துனதே இல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல பிரகலாதர் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்லுவேன். நீங்க வேற என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஒழுங்கா படிக்கணுமா? படிக்கிறேன். ஸ்கூலுக்கு போணும். பிரகலாதர் ஸ்கூலுக்கு போனாரா? படிச்சாரா? அப்பாவுக்கு மரியாதை குடுத்தாரா? இவரு எந்த குலத்துல பிறந்திருந்தாரு? அசுர குலத்துல. பிரகலாதர் வந்து பிரகலாதர சுத்தி எல்லாம் அசுரங்க. நரமாமிசம் சாப்பிடுறவங்க. "டேய் அம்பி! காலையில என்னடா சாப்பிட்ட?" "நொரமாமிசம்" அப்டின்னான். நரமாமிசம் சாப்பிட்டான். நரமாமிசம்னா தெரியுமா? மனுஷனுடைய ஸ்கின் எல்லாம். நரமாமிசம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில படிச்சாரு பிரகலாதர். எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் கொடூரமானவங்க. ரொம்ப மோசமானவங்க. 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ் வயசுலயே லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் அசுர குணம். அதாவது நமக்கு எது சரி, எது தப்புங்கிறது யாருக்கு தெரியும்? நான் பண்றது சரியா, தப்பாங்கிறத எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? நான் பண்றது சரியா, தப்பாங்கிறத என் அப்பா, அம்மா சொன்ன எனக்கு அப்பா என்னுடைய உண்மையான நலனை யார் விரும்புவாங்க? எங்க அப்பா, அம்மா. இல்லையா? அம்மா தான் நம்மள வந்து குழந்தையிலேருந்து வயித்துலருந்து தாங்கி, அந்த குழந்தை வயித்துல பண்ணக்கூடிய சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உதைச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்பா, அம்மா பொறுமையா இருந்தாங்க. அப்புறம் நம்ம அம்மாவ தூங்கவே விட மாட்டோம். அழுதுகிட்டே இருப்போம். அம்மா வந்து நம்ம தூங்கும்போது அம்மா தூங்க முடியும். அதான் தாயில் சிறந்தது ஒரு கோயில். அம்மா வந்து நம்மள ரொம்ப கவனமா வளர்த்துருக்காங்க. இல்லையா? அவங்க வந்து தூங்காம, சாப்பிடாம,
நம்மள ரொம்ப கேரி பண்ணி, நம்மள வயித்துல தாங்கி எல்லாம் வளர்த்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் போனோனே அம்மாட்ட ஆர்கியுமென்ட். 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் போனோனே என்னது? அம்மாகிட்டயே ஆர்கியுமென்ட். அம்மாகிட்ட வாதம் பண்றது, சண்டை போடுறது, சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. இதெல்லாம் அசுர குணம். இந்த குணம் யாருதுன்னா, சூர்ப்பனகாவோட குணம். சூர்ப்பனகா யாரு தெரியுமா? ராவணனுடைய சகோதரி. அப்ப யார் வந்து அதுவும் அம்மா வந்து டிவோட்டியா இருக்காங்க. அம்மா கிருஷ்ண பக்தியா இருந்தா, ஒரு வார்த்தை எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி பேசினா என்ன ஆயிரும்? வைஷ்ணவ அபராதம். பக்தனுக்கு குற்றம் செய். அப்ப பகவான் நம்ம மேல சந்தோஷமாவாரா? ஆகவே மாட்டார். நம்ம கிருஷ்ண பக்தி பண்றோம். ஆனா, அப்பா, அம்மா வார்த்தைய கேட்கல, மதிக்கல அப்படின்னு சொன்னா, எப்படி கிருஷ்ணர் நம்ம மேல சந்தோஷமாவார்? ஒரு நாளும் ஆக மாட்டார். கரெக்ட்? ஒரு நாளும் பகவான் நம்ம மேல திருப்தி ஆக மாட்டார். ஓகேவா? ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ பிரகலாத குழந்தை ஸ்கூல்ல படிக்கும்போது, அவங்க அப்பாவும் அசுரன், அம்மாவும் அசுரன், சொல்லிக் குடுக்குற டீச்சரும் அசுரங்க. அப்புறம் கூட படிக்கிற மாணவரும் அசுரங்க. ஆனா பிரகலாத மகாராஜா ரொம்ப நல்ல குழந்தையா இருந்தார். அதனால சில நேரங்கள்ல நம்ம ஸ்கூலுக்கு போம்போது, காலேஜ் போம்போது, வேலைக்கு போம்போது, வொர்க் பண்ணும்போது, சில நேரங்கள்ல இந்த மாரி அசுரங்கள் கூட தான் தொடர்பு கொள்ளும். ஏன்னா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி இல்ல. யார் சொல்லிக் குடுத்தாங்க? ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்குறாங்களா? வீட்ல சொல்லி தர்றாங்களா? காலேஜ்ல சொல்லி தர்றாங்களா? இல்லையே! அப்ப நமக்கு எது சரி, எது தப்புன்னு தெரியலையே! எனக்கு எது சரி, எது தப்பு, நான் பண்றது கரெக்ட்டா, ரைட்டா, ராங்கா, நான் யார் கூட பழகணும், எப்படி பழகணும், பாய்ஸ்ட்ட எப்படி பழகணும், கேர்ள்ஸ்ட்ட எப்படி பழகணும், பேரண்ட்ஸ்ட்ட எப்படி பழகணும், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எப்படி இருக்கணும், சொசைட்டில எப்படி இருக்கணும், அப்புறம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி பழகணும், அப்புறம் வந்து அ அண்ணன், தம்பி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும், யாரு சொல்லி தர்றாங்க? யாருக்குமே அத பத்தி கவலை இல்ல. ஸ்கூல்ல உள்ளவங்களுக்கு என்ன கவல? இந்த வருஷம் எங்க ஸ்கூல் சென்டம் வந்துருமா? எல்லா ஸ்டூடண்ட்டும் பாஸா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருவாங்களா? அதுக்காக உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. டே அண்ட் நைட் டாங்கி மாரி வொர்க் பண்ணுவாங்க. டே அண்ட் நைட்டு கழுத மாரி வேலை செய்யும். அப்பாவுக்கு வேலை செஞ்சு சம்பாரிக்கிறதுல நேரம் போயிருது. அம்மாவுக்கு வீட்டு வேலை செஞ்சே நேரம் போயிருது. அப்ப நம்மள யார் கேர் பண்ணிக்கிறா? ஸோ, அதனால இந்த நெறைய விஷயங்கள நம்ம ராமாயணத்துலருந்து கத்துக்கணும். ராமாயணத்துல எப்படி வந்து தசரத மகாராஜ் மேல ராமர் அன்பா இருந்தாரு. தசரதர்ட்ட எப்படி ராமர் அன்பா இருந்தாரு. இத்தனைக்கு கைகேயி வந்து ராமருடைய ஓன் மதர் கிடையாது. ஆனா கைகேயியும் ராமரும் ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஆ. அப்போ நம்மளுடைய உண்மையான நலன் விரும்பி யாருன்னா நம்ம அப்பா, அம்மா தான். நம்ம அப்பா, அம்மாவோட பெஸ்ட் வெல் விஷர் யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என் தாய் தந்தையர விட சிறந்த என்னுடைய நலன் விரும்புறவங்க யாரும் கிடையாது. அப்ப 6த், 7த், 8த், 9த்லயே இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவ்வளோதான். என்ன தெரியும் நமக்கு லைஃப்ல? என்னுடைய கேரியர் என்ன? நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? நான் டிவோஷன்ல எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? எனக்கு ஸ்கூல் பாடம் எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? காலேஜ்ல எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு? என் ஆஃபீஸ்ல எனக்கு எவ்வளோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? என்னுடைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எவ்வளோ இருக்கு இல்லையா? இதெல்லாம் யாரு நமக்கு சொல்லி தருவாங்க? ஆ ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு இந்த ராமாயணம் நமக்கு கற்றுக் குடுக்குற முதல் பாடம் என்னன்னா, அப்பாவுடைய வார்த்தைய மதிக்கணும். ஃபர்ஸ்ட்டு. அது நம்ம எவ்வளோ பெரியவங்களா வளர்ந்திருந்தாலும் சரி, நான் வளர்ந்துட்டேன், நான் கிருஷ்ண பக்தி பண்றேன், நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாரிக்கிறேன், நான் ஐ அம் ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லெக், நான் என் சொந்த கால்ல நிக்கிறேன். உனக்கு சொந்த கால் எப்படி வந்தது? எப்படி நீ வளர்ந்த? உன்ன யார் வளர்த்தா? உன்ன யார் படிக்க வச்சா? உன்ன யார் ஆளாக்குனா? ஆ இப்ப இந்த பில்டிங்ல மேல வந்தோம் இல்லையா? இங்க படிக்கட்டு இல்ல. ஏணி வச்சுட்டாங்க. ஏணி மேல ஏறி வந்துட்டு ஏணி எட்டி உதைச்சிட்டா கீழ இறங்கி போ முடியுமா? என்னைக்குமே ஏறி வந்த ஏணிய ஆம் ஐ ரைட்? அந்த மாரி தான். அப்பா, அம்மாவும் நம்ம வாழ்க்கையில ஏணியா இருக்காங்க. அந்த ஏணி மேல ஏறி வந்துட்டு, மேல வந்தாச்சு எனக்கு ஏணி தேவையில்லன்னு எட்டி உதைச்சா எப்படி கீழ போகும்? மேலயே நிக்க வேண்டியது தான். எங்க போணுமோ அங்கேயே நிக்க வேண்டியது தான். ஸோ, அதனால அது ரொம்ப அழகான பாடம். முதல் பாடம் ராமாயணத்துல அப்பா, அம்மா 2 பேரும் பக்தரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் கிருஷ்ண பக்தரா இருந்தா, கண்ண மூடிட்டு அவங்க சொல்றத கேட்கணும். ஒரு மறு வார்த்தை பேசக்கூடாது. வி ஆர் சோ ஃபார்ச்சுனேட்ன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்திருந்தா, ஒரு தாய், தந்தை நமக்கு வைஷ்ணவரா இருந்தா, கிருஷ்ண பக்தரா இருந்தா, நம்மை விட சிறந்த பாக்கியசாலி இந்த 3 உலகத்துல கிடையாது. சரி பிரபு எங்க அப்பா பக்தர் இல்ல, எங்க அம்மா பக்தர் இல்ல, யாரோ ஒருத்தர் தான் பக்தர்ன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு, உனக்கு உண்டான மரியாதை குடு. என் அம்மா எனக்கு முக்கியம், என் அப்பா எனக்கு முக்கியம். அவங்க சொல்றத நான் கேட்டுக்கணும். பட் என்னோட கிருஷ்ணா கான்ஷியஸ நான் பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ஹம்பிளா
பிரகலாதர் எப்படி பண்ணாரோ ஒபீடியன்ட்டா, ரொம்ப ஹம்பிளா, சிம்பிளா, ரொம்ப எளிமையா, பணிவா, அன்பா, பக்தி பண்ணணும். இட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்கிட்ட எங்க அம்மா வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு தக்காளி வாங்கிட்டு வான்னா சண்டை போடுவேன். என்ன என்ட்ட தான் சொல்லுவியா? அவன்ட்ட சொல்ல மாட்டியா? இப்ப 2 பேர் வீட்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லையா? 2 பசங்க வீட்ல இருந்தா, அம்மா சொல்றா, "டேய் போய் தக்காளி வாங்கிட்டு வா." அவ்வளோ தூரம் நானா போணுமா? அவன் போமாட்டானா? அவ போமாட்டாளா? ஆனா ராமர தக்காளி வாங்க அனுப்பல. காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ராமர் எங்க போனாரு? தக்காளி வாங்க போல, சண்டை போட்டுக்கிட்டு. ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். எப்போ? நாளைக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம். அயோத்தியாவுடைய இந்த உலகத்துக்கு த வேர்ல்ட் கேபிட்டல் அயோத்தியா. அதனுடைய கிங், எம்பரர் ஆகப் போற ராமர். பேரரசர் ஆகப் போறார். எப்படி இருக்கும்? அதுக்கு முந்தின நாள் கௌசல்யா கூப்பிட்டு, கௌசல்யா யாரு? கௌசல்யா யாரு? சினிமா நடிகைன்னு சொல்லிறாதீங்க. ராமருடைய அம்மா. கௌசல்யா ராமர கூப்பிட்டு, "ராமா, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். நீ விரதம் இருக்கணும். யாகம் பண்ணுவாங்க. இந்த மாரிலாம் நடந்துக்கணும். நீ பெரிய ராஜா ஆகப் போற." மக்கள்ட்ட இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. மக்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்? அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும்? இதெல்லாம் சொல்லி தராங்க. யார் சொல்லி தராங்க? கௌசல்யா. எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. சீதாவ உட்கார வச்சு, "சீதா, நீ வந்து ராணி ஆகப் போற. ராமர் பக்கத்துல அரியாசனத்துல உட்காரப் போற. நீ கோசல நாட்டோட ராணி ஆகப் போற. சோ நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்." எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. நாளைக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம். ஓவர் நைட் எல்லாம் மாறி போச்சு. ஒரு ராத்திரியில எல்லாம் மாறிடுச்சு. என்னாச்சு? கைகேயிக்கு ஃபோன் எல்லாம் சைலன்ட்ல போட்டு கொஞ்ச நேரம். கைகேயிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ராமருக்கு பட்டாபிஷேகம்னதும் கைகேயிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணாங்க? தன்னுடைய சர்வன்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, அவங்க போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட்டா குடுக்குறாங்க. கோல்ட், எமரால்ட், சில்வர், டைமண்ட், நவரத்ன மாலை, முத்து மாலை, பவள மாலை. சும்மா பிளாஸ்டிக் கவரிங் எல்லாம் குடுக்கல. ஏன்னா கைகேயி வந்து கோசல நாட்டு ராணி. தசரதுக்கு ரொம்ப பிரியமான மனைவி. அவங்க பெரிய அரண்மனை இருந்தாங்க. அந்த அரண்மனையில ஆயிரக்கணக்கான பணிப்பெண்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் தானம் கிஃப்ட் குடுக்குறாங்க கைகேயி. ஏன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ராமர் அரியாசனத்துல. ஏன்னா ராமர் ஒரு நாளும் கௌசல்யா வேற, கைகேயி வேறன்னு பார்க்கல. 2 பேருமே அம்மா தான். அதனால ராமர் மேல கைகேயிக்கு ரொம்ப அன்பு. அதனால கைகேயி என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் கிஃப்ட் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கைகேயியுடைய செர்வன்ட் கைகேயி வந்து கேகை நாட்டுல இருந்து வந்தாங்க. கேகை நாட்டுடைய இளவரசி. தசரதர் கல்யாணம் பண்ணோனே கூடயே மெய்ட் செர்வன்ட்டா வேலைக்காரியா மந்தரா வந்தாங்க. மந்தரா. அப்ப மந்தரா வந்து கைகேயிக்கு ரொம்ப பிரியமான செர்வன்ட். கைகேயிக்கு ரொம்ப பிரியமான சேவகி மந்தரா. மந்தரைய பார்த்த உடனே கைகேயிக்கு ரொம்ப சந்தோஷமாயி, தான் அணிந்திருந்த முத்து மாலை எடுத்து குடுக்குறாங்க மந்தரைக்கு. "மந்தரே இந்தா உனக்கு கிஃப்ட்." இதுக்கு கைகேயி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு காலையில ராமருக்கு பட்டாபிஷேகம். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த முத்து மாலை குடுத்த உடனே மந்தரை என்ன பண்ணா? வாங்கி தூக்கி வீசிட்டா. நம்மளா இருந்தா வாங்கி வச்சுட்டு திட்டுவோம். இல்லையா? மந்தரை என்ன பண்ணா? தூக்கி வீசி திட்ட ஆரம்பிச்சா. "பைத்தியக்காரி! உனக்கு அறிவில்ல? உன் பையன் பரதன் இருக்கும்போது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றாங்க. அதுவும் பரதன் ஊர்ல இல்ல. அவர் கேகை நாட்டுக்கு போயிருக்காரு. இப்ப என்ன அவசரம்? ஏன் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றது நல்லது தானே. அவன் என் மகன் தானே. யார் சொன்னா ராமன் உன் மகன்? உன் வயிற்றில் பிறந்தானா? பரதன் தான் உன் மகன். இல்லையே. ராமர் என்ன வந்து இன்னொரு மாற்றான் தாயா பார்க்கவே இல்லையே. ராமர் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. நான் ராமர் மேல ரொம்ப அன்பு பைத்தியக்காரி." அப்படியே மந்தாரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கைகேயியோட மைண்ட சேஞ்ச் பண்றா. ஸ்கூல்ல சேர்ந்த உடனே பசங்க சொல்லுவாங்க, "டேய் என்னடா நாமம்லாம் போட்டுருக்க? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவா? கோவிந்தாவா?" ஐயோ! இன்சல்ட் பண்றானுங்களே! நாளைக்கு நாமமே போட்டு போக்கூடாது. நாளைக்கு திலக்கே போடக்கூடாது. அப்படியே சேஞ்ச் ஆயிருவோம். பட் பிரகலாதர் என்ன பண்ணாரு? அவரு வந்து யார் கூட எல்லாம் இருந்தாரு? அசுரன் கூட இருந்தாரு. பிரகலாதர் அசுர குலத்துல தான் பிறந்தாரு. அசுரர் கூட தான் இருந்தாரு. அவரு கிருஷ்ண பக்தி விட்டுட்டாரா? தன் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் டிவோட்டியா மாத்திட்டாரா? ஆ. நம்ம எல்லாரையும் மாத்த வேண்டாம். ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்டையும் டிவோட்டியா மாத்த ட்ரை பண்ண வேண்டாம். காலேஜ் இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்டையும் டிவோட்டியா மாத்த ட்ரை பண்ண வேண்டாம். வொர்க் பண்ற இடத்துல எல்லாரையும் டிவோட்டியா மாத்த எல்லாரும் மாற மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம குளோஸா இருக்கிறவங்க மாறுவாங்களா? "ஏய் என்ன பண்ற நீ?" "ஹரே கிருஷ்ணா சொல்றேன்." "என்ன ஹரே கிருஷ்ணான்னு என்ன?" "அது கிருஷ்ணாவுடைய பேரு." "ஏன் கிருஷ்ணா யாரு?" சொல்லிக் குடுக்கலாமே. பிரகலாதர் அதான் பண்ணாரு. அதனால நாம யாரோடு சங்கம் வச்சுக்கிறோம்? பக்தர்களோட சங்கம் வச்சா நல்ல எண்ணங்கள்லாம் வரும். கோயிலுக்கு போகணும், பிரார்த்தனை பண்ணணும், நல்லவங்களா இருக்கணும், அப்பா, அம்மாவுக்கு சேவை பண்ணணும், அன்பா நடந்துக்கணும், அனாவசியமா சண்டை போடக்கூடாது, அப்பா, அம்மாட்ட எதிர்த்து பேசக்கூடாது.
அப்பா, அம்மாவா இருக்கிறவங்க பிள்ளைகள கேர் பண்ணிக்கணும். அவங்கள வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்க? மொபைல்ல என்ன பார்க்குறாங்க? ஸ்கூலுக்கு எப்படி போறாங்க? ஸ்கூல்ல போய் என்ன பண்றாங்க? இதெல்லாம் வேணும். இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். நம்ம குழந்தைங்க ஃபோன்ல என்ன விளையாடுறாங்க? என்ன பண்றாங்க? யாரு கூட பேசுறாங்க? இதெல்லாம் பார்த்தாகணும். ஷூர். அப்போ என்னாச்சு? கைகை கொஞ்சம் கொஞ்சமா மந்தார பேசிட்டே இருந்தா கைகையோட மனசு மாறி போச்சு. மனசு மாறி போச்சு. கரெக்ட்டு. ஏன் வந்து தசரதர் என்னுடைய கணவர் வந்து ராமருக்கு இப்ப பட்டாபிஷேகம் பண்ணணும்? என் பையன் இல்லையா ராஜாவா இருக்கணும்? தென் வந்து ராஜா வந்து தசரத மகாராஜ் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்ப வராரு. கைகேயி தான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு, தலையெல்லாம் விரிச்சு போட்டு தரையில விழுந்தாரு. கைகேயி பார்த்தோனே தசரதுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. என்ன ஆச்சு கைகேயிக்கு? யாரோ திட்டிட்டாங்களா? ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்ல நான் ஏதாவது அவங்க கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்னா? நான் ஒண்ணுமே சொல்லலையே! கைகேயி என்ன ஆச்சு உனக்கு? பேசவே மாட்டேங்கிறா. முகத்த திருப்பி வச்சு பேசவே மாட்டேங்கிறா. என்ன ஆச்சு கைகேயி? நீங்க வந்து எப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்? என் மகன் பரதன் தான் ஆள வேண்டும். சில நேரங்கள்ல அம்மா கூட எதிரி ஆயிடுவாங்க. கிருஷ்ண பக்தி பண்ணும்போது, அம்மா கூட எதிரி ஆயிருவாங்க. என்னாச்சு? பரதனுக்கு ராமன் மேல அன்பு. ராமன் தான் உயிர். பரதனுக்கு மட்டும் இல்ல, அயோத்தியால இருக்கிற எல்லாருக்கும் ராமர் தான் உயிர். அயோத்தியால இருந்து சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க எல்லாருக்குமே ராமர் தான் உயிர். அயோத்தியா மக்களுக்கே ராமர் தான் உயிர்னா, அப்ப கைகேயிய பத்தி சொல்ல என்ன இருக்கு? கௌசல்ய பத்தி சொல்ல என்ன இருக்கு? லக்ஷ்மணன பத்தி சொல்ல என்ன இருக்கு? பரதன பத்தி சொல்ல என்ன இருக்கு? பரதனுக்கு ராமர் தான் உயிர். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பரதனுக்கு தெரியாது. பரதன் எங்க இருந்தாரு? ஆ? அவங்க மாமா ஊருக்கு போயிருந்தாரு. கேகே நாட்டுக்கு போயிருந்தாரு. பரதனும் சத்ருகனும். இப்போ கைகேயி வந்து பேச மாட்டேங்கிறார். அழறார். தசரத மகாராஜ் வந்து கெஞ்சுறாரு, அழறாரு. "உனக்கு என்ன ஆச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன வேணும் உனக்கு?" அப்ப எனக்கு 2 வரம் குடுங்க." "நீ என்ன வரம் வேணும் கேட்டாலும் சொல்லு நான் தர்றேன். நீங்க ஏற்கனவே எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு வரம் குடுக்குறேன்னு. ஞாபகம் இருக்கா?" "இல்ல நான் மறக்கவே இல்ல. எனக்கு தெரியும். சொல்லு. எனக்கு என்ன இந்த 2 வரம் குடுங்க. என் மகன் பரதன் ராஜா ஆகணும். ராமன் காட்டுக்கு போகணும்." அவ்வளவுதான் தசரதர் மயங்கி விழுந்துட்டார். அத கேட்ட உடனே ராமர் காட்டுக்கு போனது மயங்கி தசரதன் ஓகே. ஓகே பரதன் வேணா ராஜாவா ராமன் ஏன் காட்டுக்கு போகணும்? பரதன் வேணா ராஜாவா இருந்துட்டு போட்டும். ராமன் ஏன் காட்டுக்கு போகணும்? அப்படியே மயங்கி விழுந்தாரு. ஏந்திரிப்பாரு, அழுவாரு, மயங்கி விழுவாரு, எழுந்திரிப்பாரு, அழுவாரு. இதே தான் நடக்கும். அப்புறம் கைகேயியோட கால புடிச்சு கெஞ்சி அலறாரு. கைகேயி வேண்டாம். சரி நீ சொல்ற மாரி பரதனே ராஜாவா இருந்துட்டு போகட்டும். ராமன் ஏன் காட்டுக்கு போகணும்? உனக்கு எப்படி மனசு வந்தது? ராமன் உன்ன என்னைக்காவது உன்ட்ட ராமர் வந்து ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாரா? ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருப்பானா? எப்படி உனக்கு இந்த எண்ணம் வந்தது? கெஞ்சுறாரு, அழறாரு, திட்டுறாரு, சண்டை வர போட்டாரு. என்ன சொன்னாலும் கைகை பிடிவாதம் மாரி. அப்படியே அழுது, அழுது முகம்லாம் வீங்கி அன்னைக்கு ராத்திரி பூரா தூங்கவே இல்ல தசரதர். காலையில ராஜாவுடைய அந்தப்புரத்துக்கு வந்து அவர எழுப்புவாங்க ராஜாவ. நம்ம எல்லாம் வீட்ல எழுப்புவாங்க இல்லையா? எப்படி எழுப்புவாங்க? "டேய் பொழுது விடிஞ்சிருச்சு எந்திரிடா ஹரி, ஸ்கூலுக்கு போகணும்டா, பல்லு விளக்குடா, யூனிஃபார்ம் எடுடா." இல்லையா? அந்த சுப்ரபாதம் பாடுவாங்க. கௌசல்யா, சுப்ரஜா, ராமபூர்வா, அப்படி மாரி. கிருஷ்ண பிரியா எந்திரி பொழுது விடிஞ்சிருச்சு. பல்லு வெளக்கி குளிச்சுட்டு வா, ஸ்கூலுக்கு போகணும். நோட் புக் எல்லாம் எடுத்து வச்சியா? என்ன பண்ண போற? ஸ்கூல் வேன் வந்து உனக்கு ஹாரன் அடிச்சு அவன் போயிடுவான். அப்புறம் உங்க அப்பா உன்ன திட்டுவாரு. அப்படின்னு பாடணும். இல்லையா? சோ இந்த மாரி காலையில ராஜாவ எழுப்புறதுக்காக வந்தாங்க. 2 பெரிய துந்து. பெரிய துந்து. பிப்ரி பிப்ரிபீன் ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, கோசல நாட்டு சக்கரவர்த்தி மகாராஜ் தசரத மகாராஜ் கி ஜெய் ஹோ! வந்து பார்த்தா மன்னர் தரையில விழுந்திருக்காரு. அவரு கிரீடம்லாம் கீழ இருக்கு. அவரு அழுது, அழுது முகம்லாம் வீங்கி போய் தரையில படுத்து மந்திரி சுமித்திரன் ஓடி வந்தாரு. "என்னாச்சு அரசே? என்னாச்சு மன்னா? உங்களுக்கு என்ன ஆச்சு? யார் உங்கள என்ன சொன்னாங்க?" கடைசியில தெரிய வந்தது கைகேயி தான் வந்து ராமர் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப காலையில பொழுது விடிஞ்சாச்சா, ராமர் வந்து அப்பாவ பார்க்க வராரு. அப்படியே ரதத்துல வராரு. அப்படி ராமருடைய தோள் எல்லாம் இருக்குல்ல, அப்படி பர்வதம் மலை மாரி இருக்கு. ராமருடைய தோள் இருக்குல்ல, அப்படி மலை மாரி. ராமருடைய தோள பார்த்தாங்கன்னா, தோளையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி அழகா இருக்கும். தோள் கண்டான், தோளை கண்டான், வாள் கண்டான், வாளை கண்டான், முகம் கண்டான், மலரக் கண்டான், பாதம் கண்டான், சேவை செய்வான். ராமருடைய திருப்பாதத்த பார்த்துட்டா, அவர் சேவைய தவிர வேற ஒண்ணும் கிடையாது.
அப்படி அழகு ராமர். அப்படி ராமர் ரதத்துல போகும்போது சூரியனை போல பிரகாசிக்கிறார். தேஜஸ் ராமருடைய முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். சூரியனை போல பிரகாசம். இந்த அயோத்தியா மக்கள்லாம் 2 பக்கம் லைனா நிக்கிறாங்க ரோட்ல. ராமர் போம்போது, அடடா! நம்ம ராமர் போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அயோத்தியாவோட மன்னர் ஆகப் போறாரு. நமக்கெல்லாம் கட்டளையிட போறாரு. நம்மை ஆளப் போறாரு அப்படின்னு ராமரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ராமரை கூப்பி வணங்குறாங்க. அவர் புகழ் பாடுறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி! ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி! ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி! எல்லாம் அவர் புகழ் பாடிட்டு. ஆனா தெரியாது பாவம் யாருக்கும். என்ன நடக்கப் போகுது. எல்லாரும் ராமர் தான் அரியாசனத்துல உட்கார போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கு. அந்தப்புறத்துல கைகையோட அந்தப்புறத்துல போனோனே, ஒரு பக்கம் அம்மா தரையில விழுந்திருக்கா, ஒரு பக்கம் அப்பா தரையில விழுந்திருக்கு. ராமர் ஓடி வந்தாரு. "அப்பா என்ன ஆச்சு உங்களுக்கு? எப்படி ராமர பார்த்து சொல்ல முடியும்? ராமருடைய முகத்த பார்த்து நீ காட்டுக்கு போன்னு சொல்ற சக்தி தசரதட்ட கிடையாது. ராமருடைய முகத்த பார்த்து நீ காட்டுக்கு போன்ற சொல்லக்கூடிய சக்தி வந்து தசரதுக்கு அவர் அழுதுகிட்டே இருக்கார். ராமர பார்த்தோனே எச்ச அழுகை வந்துருச்சு. ராமர பிரியறதுக்கு தசரதற்கு மனசே இல்ல. அவர் அழுதுண்டே இருக்காரு. அழுதுண்டே இருக்கு. தென் ஃபைனலி கைகேயி சொன்னா, "ராமா, உங்க அப்பா உன்கிட்ட பேச மாட்டார்." "சரியாம்மா, ஏன் பேச மாட்டாரு? என்ன? உங்க அப்பா என்ட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அத நீ செய்யணும். அதுதான் நீ அவருக்கு செய்ற நன்றி. உன் அப்பா மேல உண்மையா அன்பு வச்சிருக்கியா? இது என்ன கேள்வி? சொல்லுங்க நான் என்ன செய்யணும்?" "என் மகன் பரதன் அயோத்தியாவின் சக்கரவர்த்தி ஆக வேண்டும். நீ காட்டுக்கு போகணும்." சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப வந்து அப்பா வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வராரு. அக்காவுக்கும் அண்ணனுக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வரல. தம்பி பாப்பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாரு. "சும்மா விட்டுரும்மா, பரவால்ல, பரவால்ல. நமக்கு ட்ரெஸ் இல்லைனாலும் பரவால்ல." அவ்வளவுதான். வீடே 2,000. நான் விட்டேன் இளிச்ச வாயா, எனக்கு ட்ரெஸ் கிடையாதா? பீரோ ஃபுல்லா ட்ரெஸ் கிடக்கும். அந்த அம்மா பீரோ ஃபுல்லா புடவை வச்சிருப்பாங்க. அப்போ தீபாவளிக்கு ஒரு புடவை வேணும்னு சொல்லுவாங்க. ம். பீரோ ஃபுல்லா புடவை இருக்கும். தீபாவளிக்கு ஒரு புடவை வேணும். தீபாவளிக்கு ஒரு புடவை, பொங்கலுக்கு ஒரு புடவை, அப்புறம் வந்து பிறந்த நாளுக்கு ஒரு புடவை, கல்யாண நாளுக்கு ஒரு புடவை. ஆல்ரெடி இருக்கிற புடவைக்கு வேலை இல்ல. அது பீரோ ஃபுல்லா இருக்கு. அத எடுத்து எடுத்து பாத்துக்கிறது. எண்ணி பாத்துக்க கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? சோ என்ன ஆச்சு? இங்க ராமர் காட்டுக்கு போகணும்னு சொல்றா கைகேயி. "ராமா நீ காட்டுக்கு போகணும்." ராமருக்கு கோவமே வரல. முகமே மாறல. நமக்கெல்லாம் முகம் மாறிரும். இல்லையா? கைய பாக்குறோம். என்ன இருக்கு அதுல? ஒண்ணுமே இல்லையா? ச்சே! இவ்வளவுதானா? அதுலயும் வந்து சிலருக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி குடுத்தா, அது என்ன விலைன்னு முதல்ல பாப்பாங்க. இந்த ரேட் தானா? நான் கூட கொஞ்சம் காஸ்ட்லி ஃபோனா இருக்கும்னு நெனச்சேன். இல்லையா? சோ ராமருக்கு முகம் மாறவே இல்ல. ராமருடைய முகம் மாறவே இல்ல. அவர் அப்படியே சாந்தமா இருக்கு. என்ன இருக்கு? அப்பாவுடைய விருப்பம் அதுன்னா நான் செய்றேன்னு. காட்டுக்கு போணுமா? நான் போறேன். அப்பாவுடைய விருப்பம் அதுன்னா, ஐ அம் ரெடி. ஐ அம் ரெடி டூ டூ தட். அப்பா என்ன காட்டுக்கு போன்னு சொல்றாரா? ஓகே ரெடி நான் போறேன். தயாராயிட்டாரு. அப்ப பாருங்க ராமருக்கு மேல எல்லாருக்கும் எவ்வளவு அன்புன்னு. ராமருக்கு எல்லாருக்கும் ராமர் மேல எவ்வளவு அன்பு. ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே தசரதர் அழறாரு. தசரதர் சொல்றாரு, "ராமா என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ. என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ. நான் நீ இல்லாம இருக்க மாட்டேன். என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு" அழறாரு. தசரதர் அழறாரு. ராமர் சொல்றாரு, "இல்ல அப்பா, நீங்க வரக்கூடாது." கைகேயி சொல்றா, "நீங்க எல்லாம் போகக்கூடாது. ராமன் மட்டும் தான் காட்டுக்கு போகணும்." அவர் அழறாரு. தசரதர் அழுது மயங்கி விழுந்துடுவாரு. அப்புறம் அப்பாவ சமாதானப்படுத்திட்டு, "கொஞ்ச நேரம் தான் நான் போயிட்டு வந்துர்றேன். நீங்க தான் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்களே. நீங்க அவங்க அம்மாவுக்கு வாக்கு குடுத்திருக்கீங்க. நான் காட்டுக்கு போணும். நான் போறேன்." தக்காளி வாங்க போல. காட்டுக்கு போனேன். இல்லையா? நம்ம பெட்டி கடைக்கு போறதுக்கு சண்டை போட்டுருப்போம். "நீ போறியா? நான் போறேன்னு." ஆனா ராமர் வந்து காட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்கு. ஐ அம் ரெடி டூ கோ. அப்புறம் என்னாச்சு? அவர் நேரா அம்மாட்ட போனாரு. கௌசல்யாட்ட போய் கௌசல்யாவோட பாதம் தொட்டு வணங்கி, "அம்மா இந்த மாரி அப்பா வந்து அம்மாவுக்கு வரம் குடுத்திருக்காங்க. பரதன் ராஜாவாகணும். நான் காட்டுக்கு போகணும்னு." இத கேட்டவுடனே கௌசல்யா மயங்கி அழறாங்க. "ராமா நான் உன்ன பிரிஞ்சு எப்படி இருப்பேன்? பேசாம என்னையும் உன் கூடயே அழைச்சுன்னு போயிடு. நானும் உன் கூடயே வந்துடுறேன். என்னையும் நீ அழைச்சுட்டு போயிடு." அப்ப ராமர் சொன்னாரு, "இல்ல, இல்ல. ஏற்கனவே அப்பா அழுது அழுது ரொம்ப கவலையா இருக்காரு. உடம்பெல்லாம் வந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு. அவர் யார் சமாதானப்படுத்துவா? யார் அவர் கூட இருப்பா? நீங்க அப்பாவ தனியா விட்டுட்டு வரக்கூடாது. நான் உங்கள கூட்டிட்டு போமாட்டேன். நீங்க அப்பா கூட இருக்கணும். அப்பாவ சமாதானப்படுத்துங்க. அப்பா ரொம்ப சோகமா இருக்காரு. அப்பா ரொம்ப கவலையா இருக்காரு." அப்படின்னு ராமர் வந்து கௌசல்யா வந்து கௌசல்யா அழுறாங்க. "எனக்கு வேண்டாம். நான் உன் கூடயே வந்துடுறேன்." அப்புறம் லக்ஷ்மணன் வந்தாரு. லக்ஷ்மணன்.
லக்ஷ்மணன் வந்த உடனே பாக்குறாரு. ராமர் சொல்றாரு, "லக்ஷ்மணா, இந்த மாரி கைகேயி வந்து அம்மா வந்து அப்பாவுக்கு வரன் வாங்கியிருக்காங்க. பரதன் நாடு ஆளணும். நான் காட்டுக்கு போணும்." கேட்ட உடனே லக்ஷ்மணனுடைய கண்ணு இருக்குல்ல, அப்படி நெருப்பு பந்து மாரி பயங்கர கோவம். என்னாச்சு? கேட்கலையா? இதுக்கு மேல சத்தமா பேச முடியலையா? உள்ள வேணா இங்க வர சொல்லிருங்க. அப்படியே முன்னாடி வாங்க எல்லாம். அப்ப முன்னாடி வாங்க. இவ்வளவு இடம் இருக்குல்ல. யாரும் இங்க புக் பண்ணிருக்காங்களா இந்த இடம்லாம்? இல்ல வாங்க. முன்னாடி வாங்க. சரி அப்ப என்ன ஆச்சு? லக்ஷ்மணனுடைய கண்ணு வந்து அப்படி நெருப்பு பந்து மாரி ஆயிடுச்சு. லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோபம். "ராமா! இது என்ன முட்டாள்தனம்? அப்பாவுக்கு என்ன புத்தி மழுங்கி போச்சா? வயசாயி அவருக்கு. அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு கிழவனுக்கு?" கிழவன் எல்லாம் திட்டுறாரு அப்பாவ. ஏன்னா ராமருக்கு எதிரா பேசிட்டாரு அவரு. ராமருக்கு எதிரா யார் என்ன பண்ணா லக்ஷ்மணனுக்கு பயங்கரமான கோவம். அவர் வில்லு, அம்பு கையில எடுத்துட்டாரு. லக்ஷ்மணன் வில்லு, அம்பு கையில எடுத்து, "நான் அந்த தசரதன கொல்லப் போறேன். உனக்கு எதிரா யார் வந்தாலும் சரி, எல்லாரையும் நான் கொல்லுவேன். அயோத்தியால இருக்கிற எல்லா வீரர்களையும் கொல்லுவேன். மந்திரி யார் வந்தாலும் சரி எல்லாரையும் கொன்னுடுவேன். ஒத்திரி விட்டு வைக்க மாட்டேன். முதல்ல அந்த கிழவன போய் நான் கொல்றேன்." ராமா சொன்னாரு, லக்ஷ்மணா, அவர் நம்ம அப்பா. அப்பாவாவது இப்படியா பண்றது? உங்கள காட்டுக்கு போக சொல்லி எப்படி அவருக்கு மனசு வந்தது?" லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோவம். ராமர் சமாதானப்படுத்தி, "லக்ஷ்மணா, உனக்கே இவ்வளவு கோவம் வருது? கோவத்த கட்டுப்படுத்து. கோவம் கூடாது. அப்பா சொன்னா அத கேட்கணும்." அப்படின்னு ராமர் லக்ஷ்மணனுக்கு அட்வைஸ். அப்புறம் என்ன பண்ணாரு? ராமர் லக்ஷ்மணனுக்கு அட்வைஸ் பண்றாரு. அப்ப லக்ஷ்மணன் சொன்னாரு, "ஓகே. நீங்க காட்டுக்கு போறது முடிவாயிடுச்சுன்னா நானும் கூட வருவேன். நீங்க இல்லாம இருக்க மாட்டேன்." சோ லக்ஷ்மணாக்கு ராமர பிரிஞ்சு இருக்க முடியாது. ராமருக்கும் லக்ஷ்மணன பிரிஞ்சு இருக்க முடியாது. லக்ஷ்மணன் சொல்றாரு, "நானும் கூட வருவேன்." ராமர் சொல்றாரு, "எப்படி? ஏற்கனவே அப்பா ரொம்ப கவலையில இருக்காரு. அவர் உடம்பெல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு. அழுதுட்டே இருக்காரு. அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. யார் அவங்கள சமாதானப்படுத்துவாங்க? நீ எப்படி என் கூட வரலாம்? நான் உன்ன கூட்டின்னு போமாட்டேன்." லக்ஷ்மணன் சொல்றாரு, "முடியாது. நான் வருவேன். என்னையும் நீங்க அழைச்சுன்னு போங்க. நான் உங்கள பிரிஞ்சு இருக்க மாட்டேன். நான் கூட வரேன். உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்றேன். சேவை பண்றேன். என்னையும் கூட கூட்டின்னு போங்க." அப்படின்னு பிடிவாதமா அழறாரு லக்ஷ்மணன். நான் வரமாட்டேன். ராமருடைய பாதத்த பிடிச்சுட்டாரு. ராமருடைய தாமரை பாதத்த பிடிச்சு அழறாரு லக்ஷ்மணன். பாருங்க எவ்வளவு அன்பு ராமர் மேல. இல்லையா? இதே வேற ஒரு தம்பியா இருந்தா பரதன் கூட போய் சேர்ந்திருப்பான். அவன் தான் ராஜா. ராமன் காட்டுக்கு போறான். அவன்ட்ட என்ன ஒரு பைசா இருக்காது. பேசாம பரதன் கூட போய் சேர்ந்துட்டா 5, 10வது கிடைக்கும். இல்லையா? ஏதோ ஒரு மந்திரி பதவி கிடைக்கும், காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும். இப்ப லக்ஷ்மணா இஸ் எ ட்ரூ பிரதர். உண்மையான சகோதரன். இதுதான் சகோதரருக்குள்ள எப்படி இருக்கணும்னு சொல்லி தர்றாங்க. ராமர் மேல லக்ஷ்மணனுக்கு அன்பு, லக்ஷ்மணன் மேல ராமருக்கு அன்பு, இவங்க 2 பேருக்கு பரதன் மேல அன்பு, பரதனுக்கு ராமர் மேல அன்பு. ஒருத்தர் சண்டையே போட்டதில்ல. நம்ம வீட்ல சண்டை போடாம இருந்திருக்கிறோமா? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாராவது சண்டை ஒரு நாள் வேண்டாம். 1 மணி நேரம் சண்டை போடாம இருந்திருப்போமா? அவன் என் கிளிப்ப எடுத்துட்டான், அவன் என் பேனாவ எடுத்துட்டான், அவன் அத எடுத்து என் ட்ரெஸ் எடுத்து போட்டான், என் செப்பல தூக்கி போட்டான். ஒரே தலைவலி, தகராறு தான். இத பஞ்சாயத்து பண்றதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். கரெக்ட்டா? ஆனா ராமர், லக்ஷ்மணன் ஒரு நாளும் பஞ்சாயத்து கொண்டு வந்ததில்ல அவங்க அப்பா அம்மாட்ட. ராம், லக்ஷ்மண், பரத் 4 பேர் இத்தனைக்கும். நம்ம வீட்ல 2 பேர் தான். இந்த 2 பேருக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு நேரம் சரியா இருக்கு. ஆனா ராம், லக்ஷ்மண், பரத, சத்ரு 4 பேரு. ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் வந்ததில்ல. தசரதட்டயும், கைகேயிட்டயோ, இல்ல கௌசல்யாட்டயோ, அவன் என்ன அடிச்சுட்டான், கீழ தள்ளி விட்டான். என் தலை மேல ஏறி உட்கார்ந்தான். ஒரு நாள் கம்ப்ளைண்ட் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் இல்ல. சோ இதான் ராமாயணம். எப்படி வந்து சகோதரர்களுக்குள்ள அன்பு இருக்கணும். சிப்லிங் எப்படி ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கணும். எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்கணும். ராமர் பரதனுக்காக விட்டு குடுக்குறாரு தன் ராஜ்ஜியத்த. இன்னைக்கு செய்வாங்களா யாராவது? இன்னைக்கு வந்து அப்பா வந்து அ பெட்ல இருக்காரு. சொத்து எழுதி வைக்கணும். எல்லாம் என் 2வது பையனுக்கு எழுதி வச்சுர்றேன். முதல் பையனுக்கு ஒண்ணுமே அவனே கொண்டு போடுவான். கல் எடுத்து தலையில போட்டுருவான். எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி எனக்கு ஒண்ணுமே இல்லையா? நீ ஏன்யா உயிரோட இருக்கன்றும். சண்டைக்கு போயிரும். அப்பாவ கழுத்து பிடிச்சுருவான். இல்லையா? ஆனா அப்ப என்ன பண்ணாரு? ராஜ்ஜியமே குடுத்துட்டாரு. ராமர் பரதனுக்கு. சரி பரதன் வச்சுக்கிட்டோம். நான் போறேன். காட்டுக்கு போறேன். இதான் விட்டு குடுக்குறது. என் தம்பி தானே! பரவால்ல அவன் ராஜாவா இருந்துட்டு போட்டும். நான் காட்டுக்கு போறேன். அப்புறம் சீதாட்ட போனாரு ராமர். சீதைட்ட போனா சீதை அழறாங்க. சீதா யாரு? மிதிலாவுடைய ராஜகுமாரி. மிதிலா இருக்கு இல்லையா? ஜனக மகாராஜோட கேபிட்டல். ஜனகருடைய பொண்ணு ஜானகி. மிதிலாவுடைய ராஜகுமாரி. பட்டு மெத்தையில தான் படுத்து தூங்கியிருக்காங்க. சாப்பிட்டது போல ரொம்ப உயர்ந்த உணவு, பழ ரசங்கள்லாம் சாப்பிட்டு அப்படி ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை. அவங்க அயோத்தியால ராமருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ராமர் காட்டுக்கு போறன்னு சீதாதேவி அழறாங்க. "அது எப்படி நீங்க என்ன விட்டுட்டு போவீங்க? நானும் வருவேன்." ராமர் சொல்றாரு, "நீ காட்டுக்கே போனதில்ல. அங்க சிங்கம், புலி எல்லாம் பாம்பெல்லாம் இருக்கும். முதல்ல உன்னால காட்டு பாதையில நடக்கவே முடியாது. கால்ல முள்ளெல்லாம் குத்தும்.
பூச்சியெல்லாம் கடிக்கும். உன்னால தூங்க முடியாது. உன்னால அங்க குளிர் தாங்க முடியாது. அதெல்லாம் முடியாது சீதா. நீ இங்கேயே இரு. நீ வந்து அ அம்மா கூட இரு. அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. நான் போயிட்டு வரேன்." சீதா தேவி அழறாங்க. "அதெல்லாம் முடியாது. நானும் வருவேன்." நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு கணவர் வந்து துபாய்லயோ, இல்லது வந்து பஹ்ரைன்லயோ வேலைக்கு போயிட்டாரு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருவாங்க. அவர் வர வரைக்கும் வீட்டுக்கே வரமாட்டாங்க. "நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க வரும்போது வாங்க வர்றேங்க." அப்ப சீதா என்ன நெனச்சிருக்கலாம்? "ஓ! ராமா, நீங்க காட்டுக்கு போணுமா? அது உங்க தலையெழுத்து. நீங்க போங்க. நான் எங்க அப்பா ஊருக்கு போயிடுறேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வர்றேன்." அப்படிலாம் சொல்லல. "நானும் உங்க கூட வரேன்." சீதாதேவி சீதாதேவி நெனச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? ஜா ஜ ஜா இது மிதிலாக்கு போயிருக்கலாம். அவங்க அப்பா வீட்ல ஜாலியா இருந்திருக்கலாம். ராமர் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வரலாம். இந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா அப்ப சீதாதேவி எப்படி இருந்தாங்க? ராமர் கூட தான் போவேன். ராமர் சொன்னாரு, "அயோத்தியால வந்து நீ நீ வந்து நீ காட்டுக்கே போனதில்ல. உன்னால அங்கெல்லாம் இருக்க முடியாது. அதுவும் இந்த ராஜா ட்ரெஸ்லலாம் போ முடியாது. இந்த ட்ரீ பார்க் இருக்கு இல்லையா? மரம் வந்து ஒரு மரத்திலிருந்து ஒரு 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 பட்டை வந்துகிட்டு இருக்கு. அத எடுத்து டிரெஸ் பண்ணணும். அதுல டிரெஸ் அதுல துணிய தச்சு, அததான் டிரெஸ்ஸா போட்டுருக்கணும். தலையெல்லாம் வந்து ஜடா முடி ஆயிரும். மரப்பட்டை அந்த பால் எடுத்து தலையில தேய்ச்சா அது ஜட முடி ஆயிரும். அப்படிதான் இருக்கணும். ஒரு முனிவர் மாரி வாழணும். ராஜாவுடைய பொண்ணு முனிவர் மாரி வாழ முடியுமா? ஆனா சீதாதேவி ஒத்துக்கிட்டாங்க. அவங்க விரும்புறாங்க. அப்ப ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தியா, சீதைக்கு. ராமர் இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தியா. நான் அவங்க ராமராலயும் சீதைய பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப பிரியமான பக்தர் அவங்க. லக்ஷ்மணன் பிரியமான பக்தர். எல்லாரும் பிரியமான பக்தர்கள். யார பிரிய முடியும் ராமருக்கு? அப்ப சீதாதேவி, "சரி ஓகே. நான் உன்ன விட்டு போகல. நான் உன்ன கூட்டின்னு போறேன்." அப்புறம் தான் ராமரும், லக்ஷ்மணனும், சீதையும் காட்டுக்கு போனாங்க. அப்படி காட்டுல போய் அங்க இருக்காங்க. ராமர், லக்ஷ்மணா, சீதா. ஒரு நாள் பார்த்தா, அந்த காட்டுல போய் ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்திருக்காங்க. லக்ஷ்மணன் வந்து சித்திரக்கூட் ரொம்ப அழகான இப்போ இருக்கு. அங்க நார்த் இந்தியால போனா, அயோத்தியா, சித்திரக்கூட், பஞ்சவடி இவங்க டிராவல் பண்ண இடம்லாம் இருக்கு. அந்த சித்திரக்கூட் ரொம்ப அழகான இடம். அழகழகா பறவைகள் சத்தம் இருக்கும், அருவிகள் இருக்கும். ரொம்ப அழகான திக் ஃபாரஸ்ட் காடு. அங்க போய் ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஒரு நாளு சீதையும், ராமரும் ஒரு பாறை மேல உட்கார்ந்திருக்காங்க. பக்கத்துல லக்ஷ்மணன் நிக்கிறாரு. திடீர்னு ஆகாச மார்க்கத்துல ஒரு ஒரு பொண்ணு டிராவல் பண்றா. சூர்பனகா. டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அவ ராமர பார்த்த உடனே, இப்படி ஒரு நபர அவங்க பார்த்ததே இல்ல வாழ்க்கையில. அவ்வளவு அழகு. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு ராமர். அப்ப ராமருடைய அழகுல சீதா சூர்பனகை மயங்கி போயிட்டா. அப்படி மயங்கி போயி, அந்த ராட்சசி என்ன பண்ணா, அப்படியே இறங்கி வந்து ராமர்ட்ட வந்தா. "ஓ மானிடனே! நீ ரொம்ப அழகா இருக்கியே! நீ யாரு? நான் தான் இந்த இந்த காட்டுக்கே ராணி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நம்ம 2 பேரும் சந்தோஷமா இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கலாம்ன்னு." அப்ப ராமர் சிரிச்சுண்டே சொன்னாரு, "ஓ பேரழகியே! நீ இப்படி அழகா இருக்க. உன்ன முதல்ல பார்த்திருந்தா உன்ன கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு." சூர்பனகா எப்படி அழகா இருந்தா? அவ ரொம்ப அழுக்கா இருப்பா. குளிக்கவே மாட்டா. கையில எல்லாம் பாலிஷ் போட்டு பேக்கப் பண்ணிருவா. சூர்பனகான்னா நகம் இவ்வளவு நீளம் வளர்த்தி வச்சிருப்பா. யாரெல்லாம் நகம் நீளமா வளர்த்தி வச்சிருக்காங்களோ அவங்கலாம் சூர்பனகா. நகம் நீளமா வளர்த்தி வச்சிருக்கவங்க, தலையில கலர் கலரா பெயிண்ட் அடிக்கிறவங்க, இங்க ரிங்கு, இதுக்கு மேல ரிங்கு, அதுக்கு மேல ரிங்கு போடுறவங்க, மூக்குல ரிங்கு, காதுல ரிங்கு, கண்ணுல ரிங்கு, இங்க கண்ணுக்கு மேல ரிங்கு, இவங்கலாம் சூர்பனகா. நான் சொல்லல. ராமாயணம், மகாபாரதம் சொல்லுது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. செம்பு கம்பி மாரி தான் இருக்கு தலைமுடி. நீங்க இன்னைக்கு பாருங்க, இன்னைக்குள்ள மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. தலைமுடியெல்லாம் ப்ரவுன் கலர்ல, எல்லோ கலர்ல, ஒயிட் கலர்ல அடிச்சு பெயிண்ட் அடிச்சு, தல பூரா பெயிண்ட் அடிச்சு, இங்க ஒரு ரிங்கு, அதுக்கு மேல ஒரு ரிங்கு, அதுக்கு மேல ஒரு ரிங்கு, இப்படி பூரா காது பூரா ரிங்கா இருக்கும். கை பூரா கலர் கலரா பாலிஷ் போட்டு நகை இவ்வளோ பெருசு. அது நகத்துக்குள்ள அழுக்கெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம். சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க? நகத்துக்குள்ள உள்ள அழுக்கெல்லாம் சாப்பிட்டு. அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் போடவே பிடிக்காது. இவ்வளோண்டு குட்ட குட்ட ட்ரெஸ் பாவாடை தான் போட்டிருப்பாங்க. அரை ட்ரவுசர் போட்டிருப்பாங்க. லூஸ் ஹேர் வச்சிருப்பாங்க. அவங்கலாம் யாரு? என்ட்ட கோவிச்சு பிரயோஜனம் இல்ல. அங்க சொல்லுது. பூதனா அப்படி இருப்பா. பூதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூதனா இருக்கா. அது பாகவதத்துல. பூதனி அப்படிதான் இருப்பா. பூதனா, சூர்பனகா. அப்ப பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? அவன் திருநாவர்த்தன் மாரி இருக்கான். திருநாவர்த்தன் பார்த்திருப்பியா?
இதுல இருக்காங்க ராமாயணத்துல கரண் தூஷன். கரண் தூஷன் எப்படி இருப்பாங்க? அவங்களும் செம்பட்ட கலர்ல தலைமுடி அடிச்சு வச்சு கலர் கலரா முடி இருக்கு. கரண் தூஷன். அப்போ சூர்பனகை பார்த்தோனே ராமர் கொஞ்சம் விளையாண்டாரு. சூர்பனகிட்ட கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம். ஏ பொண்ணே! நீ ரொம்ப அழகா தான் இருக்க. எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைதான். நான் அதுக்குள்ள இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேனே. அதனால பாரு என் கூட ஒருத்தன் வந்திருக்கான் பாத்தியா? அவன் கல்யாணம் ஆகல. நீ அவன வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப லக்ஷ்மணன் திரும்பி பார்த்தா, லக்ஷ்மணன் வந்து அப்படி பௌர்ணமி நிலவு மாரி இருக்காரு. அப்படி ஒரு அழகு. லக்ஷ்மணன பார்த்தோனே, "ஓ மானிடா! நீ ரொம்ப அழகா இருக்கியே! நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இந்த காட்டுல ராணி நான். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீயும் நானும் ராஜா ராணி மாரி அப்படியே ஜாலியா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் சுத்தி வரலான்னு." அப்ப லக்ஷ்மணன் சொன்னாரு, "நான் என்னமோ உன்ன ரொம்ப புத்திசாலின்னு நெனச்சேன். ஆனா நீ முட்டாள். போய் யாராவது சேவகன கல்யாணம் பண்ணுவா. நானே ராமனுடைய சேவகன். நீ என்கிட்ட வர, நீ ராமர்ட்ட தான் போன." அவர் திருப்பி விட்டாரு ராமர்ட்ட. திரும்பி சூர்பனகா ராமர்ட்ட வந்தா. இப்படியே 2 பேரும் மாறி மாறி விளையாடிட்டு இருந்தாங்களா, கொஞ்ச நேரம் சூர்பனகைக்கு கோவம் வந்து. சூர்பனகைக்கு கோவம் வந்து, "ஓஹோ! நீங்க என்ட்ட விளையாட்டு காமிக்கிறீங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. இந்த ஒல்லிக்குச்சி பொண்ண புடிச்சு கழுத்த திருகி அந்த ரத்தத்த குடிக்க போறேன்னு." இந்த சார்ஜ் கனெக்ட் பண்ண முடியுமா? போகாதுன்னு நெனைக்கிறேன் அவ்வளவு தூரம். சரி. அப்போ ரசமையோட ஃபோன் வாங்கிட்டு வாங்க. அதுல Zoom கனெக்ட் இருக்கும். கனெக்ஷன் இருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சு? சூர்பனகைக்கு கோவம் வந்துருச்சு. ஓஹோ! 2 பேரும் என்கிட்ட விளையாடுறீங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்? அந்த ஒல்லிக்குச்சி பொண்ணு இருக்கால்ல, அவள பிடிச்சு நான் கடிச்சு ரத்தத்த குடிக்க போறேன்னு. சீதாதேவி பயந்து போய் ராமர் பின்னாடி ராமா பிரபு பிரபுன்னு ராமருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சூர்பனகை வந்து சீதையை நோக்கி போம்போது ராமருக்கு கோவம் வந்து, "லக்ஷ்மணா! இந்த பொண்ணுக்கு பனிஷ்மென்ட் குடுன்னு." இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கணும். அவ பொண்ணாகி போயிட்டா. அந்த பொண்ண கொல்லக்கூடாது. அவளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பனிஷ்மென்ட் குடுன்னு. அவ்வளவுதான். பனிஷ்மென்ட் குடுன்னு தான் ராமர் சொன்னாரு. லக்ஷ்மணன் டக்குன்னு வாள் எடுத்துட்டாரு. சக் சக் சக்ன்னு மூக்க வெட்டி விட்டாரு. இந்த மூக்க கட் பண்ண உடனே அப்படியே மூக்கு கட் ஆகி பிளட் வருது. சூர்பனகைக்கு வலி தாங்க முடியல. ஆ! காடு பூரா கத்திட்டு ஓடுறா சூர்பனகை. அப்படியே ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த காட்டுல இருக்கிற மிருகம் எல்லாம் இங்க பயந்து ஓடுது. பறவைகள்லாம் பறக்குது. கத்திட்டு ஓடுறா ஃபாரஸ்ட்ல சூர்பனகா. எங்க ஓடுனா நேரா ராவணன்ட்ட போனா. ராவணன்ட்ட ஃபர்ஸ்ட் போல. ஃபர்ஸ்ட் யார்ட்ட போனான்னா, கரதூஷன் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் அவங்களுடைய பிரதர்ஸ். கரதூஷணா, சூர்பனகா, ராவணா, கும்பகர்ணாலாம் ஒரே ஃபேமிலி. இல்ல நம்மள மாரி தான். தூங்குறது பிடிக்கும், பொய் சொல்றது பிடிக்கும், பொறாம பிடிக்கும், சண்டை போடுறது பிடிக்கும், எதிர்த்து பேசுறது பிடிக்கும். ஆ இவங்க தான் அசுரங்க. அப்புறம் என்னாச்சு? கரதூஷன் 2 பேரும் உட்கார்ந்திருக்கான். அந்த ஃபாரஸ்ட் ஜனஸ்தானத்துல அந்த ஃபாரஸ்ட்ல கரதூஷன் 2 பேர் தண்டகாரண்ய வனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. பெரிய ஒரு குகையில. அவனுக்கு வந்து 18,000 ராட்சச சேனைங்க. 1, 2 இல்ல. 18,000 சேனைங்க. ராட்சசர்கள். 18,000 பேரு. 18,000 ராட்சச சேனைகளோட. இவன் 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கான். சூர்பனகா மூக்கு அருந்து பிளட் வருது. ஓடுறா. அழுதுட்டே போறா. கரண் கேட்டா, யாரு? உன்ன என்ன பண்ணோம்? கரண் ஒரு பக்கம் கத்துறான். தூஷன் ஒரு பக்கம் கத்துறான். நீங்க என்ன இங்க பண்றீங்க? சூர்பனகா கோவத்துல திட்டுறா. என்ன பண்றீங்க? அடே ராட்சசர்களே! 2 மனுஷங்க என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. நீங்கலாம் ராட்சசர்களா? உங்க வீரம் இல்லையா? கோழைகளே! உனக்கு என்ன சொல்ற? எங்க அவன்? நான் இப்பயே போய் கொல்றேன். அவ்வளவுதான் கிளப்பி விட்டா சூர்பனகா. 18,000 சேனைகளோட. ஒருத்தர் 2 பேர் இல்ல. 18,000 பேரோட கோவேரி கழுத வாகனம் எடுத்துட்டு வர்றான். கரண், தூஷன் 2 பேர். பெரிய பெரிய கதை, ஈட்டி, கோடாரி எல்லாம் வச்சிருக்கான். அவ்வளவுதான். ராமர் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்த உடனே லக்ஷ்மணன் வேகமா கிடுகிடுன்னு உள்ள போய் அம்பு வில்லல் எடுத்துட்டு வர்றாரு. ராமர் சொன்னார், "லக்ஷ்மணா என்ன பண்ண போற?" "ராமா இவங்கள எல்லாம் கொல்லணும். நீ பேசாம சீதை கூட இரு. நான் இப்ப என்ன பண்றேன் பாரு." ராமர், "நீ வந்து சீதைய அந்த அந்த குடிசைக்குள்ள உட்கார வை. நீ வெளிய நில்லு. இப்ப என்ன நடக்குது பாருன்னு." லக்ஷ்மணன் நின்னுட்டு இருக்காரு. ராமருடைய அஸ்திரம் எடுத்தாரு. என்னது அது? வில்லு. என்ன வில்லு? கோதண்டம். ராமருடைய பாணத்திலிருந்து தப்பிச்சவங்களே கிடையாது. கோதண்டம் எடுத்தாரு. இப்படி வச்சு ஒரு அம்பு வச்சு இங்க இருந்து ஒரு அம்பு எடுத்து இப்படி வச்சு காது வரை இழுப்பாரு. அது வைக்கும்போது ஒரு அம்பு தான் இருக்கும். அந்த அதுலருந்து புறப்பட்டு போம்போது 1, 4, 8, 16, 100, 1000 அம்புகள் ஆகும். அப்படி சர 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 சரன்னு அப்படி மலை மாரி போயி, அந்த ராட்சசனுடைய கை, காலு, தலை எல்லாம் துண்டிச்சு கீழ விழுகுது. அப்படியே பிளட் வந்து அப்படி ரத்தம் ஆறா ஓடுது. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு
இதெல்லாம் பார்த்தோனே இந்த கர தூஷனுக்கு பயங்கர கோவம். "ஓ! ஏய் மானிடனே! நான் உன்ன கொல்லப் போறேன்." அவன் வந்து அப்படியே பெரிய பெரிய அஸ்திரங்கள்லாம் அப்படி பெரிய பெரிய கதா, ஈட்டி எல்லாம் தூக்கி வீசுறான். ராமரெல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கிட்டாரு. கடைசியில ஒரு அம்பு விட்டாரு. கரண் தூஷன் தலை 2 பீஸ் பீஸா போயிடுச்சு. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு அவ்வளவுதான். சூர்ப்பனகைக்கு புரிஞ்சு போயிடுத்து. இந்த ஆள வந்து இங்க கொல்ல முடியாது. நேரா எங்க ஓடி போனா? ராவணன்ட்ட போனா. லங்கைக்கு போயிட்டு, "அடே ராவணா! இங்க என்ன பண்ற?" இதுக்குள்ளே என்ன பண்ணுவான்னா, இந்த கரதூஷனுடைய ஆர்மில இருந்து ஒரு சோல்ஜர். அவன் தப்பிச்சுடுவான். அக்கம்பனா யாரோ ஒருத்தர் இருப்பான். பேரு மறந்து போச்சு. அவன் அவன் என்ன பண்ணுவான்? அவன் ராவணன்ட்ட போய் சொல்லுவான். "உங்க சகோதரன், உங்களுடைய பிரதருடைய ஹோல் ஆர்மி வந்து ஒரு மானிடன், ஒரு சாதாரண மனிதன் கொன்னுட்டான்." "என்னது? ஆச்சரியமா இருக்கே!" அப்பதான் சூர்ப்பனகை ஓடி வரா. சூர்ப்பனகை ஓடி வந்து அப்படியே கதைய தலைகீழ மாத்திருவா. என்ன சொல்லுவா? "ராவணா, நான் வந்து உனக்கு அழகான ஒரு பொண்ணு பார்த்தேன். அப்படியே அழகான பொண்ணு அவ எங்க இருக்கா? அது ஜனஸ்தானத்துல இருக்கா. ரொம்ப அழகா இருப்பா. அவ கண்ணெல்லாம் தாமரை இதழ் மாரி இருக்கும். அப்படியே பௌர்ணமி நிலவு மாரி அவ அப்படி பொன்னிறத்துல இருந்தா. ரொம்ப அழகா இருந்தா. அவளத்தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு புடிக்க போனேன். அதுக்குள்ள ஒரு மானிடன் இப்படி பண்ணிட்டான்." அப்படி சீதையோட அழக கேட்ட உடனே ராவணனுக்கு ஆசை வந்து, அவளை கல்யாணம் பண்ணு. அப்பதான் அவன் காட்டுக்கு வந்தான். சீதாவ பிடிச்சுன்னு போகணும். இந்த மாரி இப்படி கதை போயிட்டே தான் இருக்கும். ரொம்ப அழகான ஸ்டோரி ராமாயணம். அதுல நெறைய பாடம் இருக்கு. லக்ஷ்மணா வந்து ராமர விட்டு பிரிஞ்சதே இல்ல. சீதா சத்தம் போட்டு அவன் என்னவான், ராவணன் ஃபர்ஸ்ட் மாரீச்சன்ட்ட வருவான். மாரீச்சன் யாருன்னா, தாடகையோடைய பையன். மாரீச்சன், சுபாகுன்னு 2 பேரு. தாடகாவுடைய பசங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விஸ்வாமித்திரர் யாகம் அதாவது ராமர் குழந்தையா இருக்கும்போது என்னமோ விஸ்வாமித்திரர் வந்து அயோத்தியாவுக்கு வருவார். வந்து தசரதர் அவர வரவேற்று உட்கார வச்சு அவருக்கு சேவையெல்லாம் பண்ணிட்டு, கேட்பாரு, "நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும்?" இந்த மாரி நாங்க வந்து காட்டுல இருக்கோம். நாங்க யாகம் பண்ணும்போது நெறைய ராட்சசர்லாம் வந்து தொல்ல பண்றாங்க. மேல இருந்து யாக குண்டத்துல மலம் போடுவாங்க, மூத்திரம் போடுவாங்க, சீழு போடுவாங்க. அப்படி கல்லெல்லாம் தூக்கி போடுவாங்க. யாகமே பண்ண முடியல. "ஓ! சரி நான் வரணுமா? இங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அயோத்தியா படை வரும். நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன்." "இல்ல, இல்ல நீங்கலாம் வர வேண்டாம். உங்க பையன் ராமன என் கூட அனுப்பிச்சு வைங்கன்னு." அவ்வளோதான். தசரதுக்கு அழுகையே வந்துரும். ராமர் வந்து சின்ன பையன். அவருக்கு இன்னும் அஸ்திரமே பிடிக்க தெரியாது. அவர எப்படி அனுப்பிச்சு வைப்பேன்? "நான் வரேன். நாங்க எல்லாம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம்." "முடியாது. ராமர் தான் வரணும்." அதுவும் அதாவது விஸ்வாமித்திரர் சொல்வாரு, இந்த ராட்சசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ராவணனுடைய சேனைகள். ராவணனுடைய சகோதரர்கள் கேள்விப்பட்டோனே தசரதுக்கு இன்னும் பயமாயிடும். ஐயோ! ராவணனா? தேவர்களுக்கே சவால் விடுறவனாச்சே! அப்புறம் விஸ்வாமித்திரருக்கு கோவம் வந்துரும். "ஓ! நான் கேட்டும் ராமர அனுப்ப மாட்டீங்கல்ல நீங்க?" ஆ கோவம் வந்தோனே வசிஷ்டர் கூப்பிட்டாரு. "இருங்க, இருங்க. அவர் ஏதோ கோபத்துல சபிச்சிட போறாரு. பரவால்ல அனுப்பிச்சு வைங்க." விஸ்வாமித்திரர் ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர். அவரால இந்த அரக்கர்கள கொல்ல முடியாது என்ன? அவர் யாகம் பண்ணும்போது செய்யக்கூடாதுன்னு தான் ராமர கூப்பிட்டுருக்காரு. நீங்க அனுப்பிச்சு வைங்க. ராமருக்கு நெறைய வித்தையெல்லாம் கத்துக் குடுப்பாரு. நெறைய அஸ்திரமெல்லாம் தருவாரு. அதனால பயந்துக்கவே வேண்டாம். ராமருக்காக நீங்க பயந்துக்காதீங்க. அனுப்பிச்சு வைங்க. அப்படிதான் ராம லட்சுமணனும் விஸ்வாமித்திரர் கூட போனாங்க. அவங்க போயின்ட்டு இருக்கும்போது, இந்த யாகசாலைக்கு போம்போது ஒரு பெரிய அரக்கி வானத்துல வருவா. ஊஹூஹூஹாஹாஹா! ஊஹூஹூஹாஹா! அது மாரி சவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் கேட்கும். அதுக்கப்புறம் தான் ஆளு. அந்த ஆள பார்த்தா எப்படி இருக்கா? அந்த பச்சை மலை மாரி இருக்கா? பெரிய ஓகே. தாடகை என்ன பண்ணா, அப்படி ஒரு பெரிய மலை மாரி வந்தா. அது பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இவ ஒரு பொண்ணுன்னு. ஒரு 10 நிமிஷம். ஓகே. சோ அவ ஒரு பொண்ணுன்னு விட்டுடாத ராமா. அவ ரொம்ப கொடூரமானவ. முனிவர்கள் எல்லாம் பிடிச்சு கழுத்து திரி ரத்தத்தை குடிப்பா. கொடூரமான ராட்சசி. அவ பொண்ணுன்னு எல்லாம் மன்னிச்சு விட்டுடாத, அவளை கொன்னுடுன்னு. அப்போ உடனே ராமர் வந்து தன்னுடைய கோதண்டை எடுத்து அம்பு அதில் வச்சு அப்படி விட்டா, தாடகையுடைய மார்பிள குத்தி அவர் மேலேருந்து கீழே விழுந்து, அவர் மலை விழுந்து கீழே விழுற மாதிரி. அப்பதான் 2 பசங்களும் வந்தா, அம்மாவை கொண்டுட்டாங்கன்னு ராமரை பழி வாங்கணும். 2 பேர் வந்தான், சுபாவும் மாரிச்சான். ஒரு அம்புல சுபாகு இதைய குத்தி அவன் போய் கடல்ல போய் விழுந்தான். மாரிச்சன் பல மைல் தூரத்தில் போயிருந்தா, திரும்பி வரவே இல்லை, ஓடியே போயிட்டான். அந்த மாரிச்சன்ட்ட போன மாரிச்சன் யாருன்னா ராவனுடைய மாமா. மாரிச்சன்ட்ட போனார். இந்த மாதிரி ஜனஸ்தானத்தில் யாரோ ஒரு மானிடன் இருக்கானாமே, அவன் கூட ஒரு அழகான பொண்ணு இருக்காமே, அவளை நான் கடத்தின்னு போகணுன்னு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுனா.
யார் இது? ராமன் சீதை. அடே ராமாவா? ராவணா, உனக்கு யாரோ பெரிய கெடுதல் பண்ணியிருக்காங்க, நம்பாத. ராமன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. அது மட்டும் இல்லை, ராமனுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ராமர் உன் ராஜ்யத்துக்குள்ளே வந்தாரா? இல்லையே. உங்கள்கிட்ட ஏதாவது சண்டை போட்டாரா? இல்லையே. அப்புறம் நீ அவர் மனைவியை பறிக்கணும்னு நினைக்கிற? வேண்டாம், அது அவசியம் இல்லை, வேண்டாம். நீ போய் உன் ராஜ்யத்தை பாரு, ராமர் அவன் மனைவியோடு இருந்துட்டு போட்டு, உனக்கு என்ன பிரச்சனை? போகலாம். ராவணன் திரும்பி வந்தார். சரி, அது நியாயம் தானே. ராமருக்கு எனக்கு எந்த சண்டையும் இல்லை. ராமர் என் ராஜ்யத்தை பறிக்க வரல, அப்புறம் நான் ஏன் போகணும்? திரும்பி வந்துட்டார். இந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு வேலை பண்ணுவாங்க, உனக்கு நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அவரு ராவன்கிட்ட போய் அந்த சூர்பனகை சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி, அவன் எவ்வளோ அழகான பொண்ணுன்னு சொன்னால், அவங்க லங்கையில இருக்கணும், நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க, நீங்கள் போங்க, போய் சீதையை தூக்கின்னு வாங்க. எல்லாம் வந்து ராவணனை கிளப்பி விட்டுட்டாங்க. திரும்பி ராவணன் வந்துட்டான். ரெண்டாவது ராவணன் வந்தான். ரெண்டாவது மாரிச்சிட்டு வந்தோடனே, ஏன் ராவணா திரும்ப வந்துட்டே? நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும், நான் சீதையை கடத்தின்னு போகணும். வேண்டாம் ராவணா, வேண்டாம். ராமர் வந்து ஒரு சாதாரண மானிடன் அல்ல. என்னைக்கு ராமரோட அம்புல நான் காயப்பட்டனோ அன்னிலிருந்து எனக்கு பார்க்கறதெல்லாம் ராமராகவே தெரியுதுண்ணா. அங்கே காட்டில் பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும், அந்த மரத்தை பார்த்தா ராமர் மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் ராமர் நிற்கிற மாதிரி, எங்கே பார்த்தாலும் ஒரு காதுக்குள்ளே ராமன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மாரிச்சன் சொன்னார், வேண்டாம், நீ எனக்கு உபதேசம் பண்ணாத, நான் சொல்கிறது நீ செய்யலைன்னு நான் உன்னை கொன்னுருவேன். ராவணன் உடனே கதை எடுத்து, நான் உன்னை கொன்னுருவேன். அப்போ மாரிச்சன் முடிவு பண்ணால், இந்த அயோக்கியன் ராவன் கையில் சாகிறதோட ராமர் கையில் சாகிறது மேலுன்னு. அப்போ நான் போகிறேன், நான் மான் ரூபத்தில் போவேன். அப்போ ராமரை நான் வந்து கூட்டின்னு வந்துடுறேன், நீ போய் சீதையை தூக்கின்னு வந்துடுங்க. அழகான புள்ளி மான், நல்ல பொண்ணு இடத்துல இருக்குது. அங்கே குதிக்குது, இங்கே குதிக்குது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுது. சீதையை பார்த்த உடனே, பிரபு எனக்கு அந்த மான் வேணும், இந்த மானை பிடிச்சி கொடுக்குறீங்களா? நம்ம வனவாசம் முடிஞ்சோடனே நம்ம வீட்டில் அயோத்தியாவில் போய் நம்ம அந்த புறத்தில் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வச்சுக்கலாம், கார்டனில் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குன்னு. அப்போது லக்ஷ்மணன் சிரிச்சுட்டு சொல்கிறார், சீதா மாதா, அது மான் இல்லை, அது மாரிச்ச, அவன் நம்மளை ஏமாத்துறான். லக்ஷ்மணன் தெரிஞ்சு போயிடுது. ராமர் சொன்னார், லக்ஷ்மணா, இது வரைக்கும் என்கிட்ட சீதை எதுவுமே கேட்டதில்லை. நம்ம எல்லாம் மாதாஜி மாதிரி தான், அவன் கணவர்கிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை இது வரைக்கும். எனக்கு புடவை வாங்கி கொடுங்க, நகை, ஒன்றுமே கேட்டதில்லை. அந்த மாதிரி தான் சீதையும் ராமர்கிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை. அப்போ இந்த ஒரு தடவை சீதை என்கிட்ட கேட்டுட்டான், அந்த மான் வேணும்னு. நீ ஏன் கவலைப்படுற? மாரிச்சனாக இருந்தால் கொண்டுட்டு வருவேன், மானாக இருந்தால் பிடிச்சிட்டு வருவேன்னு. மாரிச்சனாக இருந்தால் கொண்டுட்டு வருவேன், மானாக இருந்தால் பிடிச்சிட்டு வருவேன், அவ்வளோதானே. ஆனால் நான் வர்ற வரைக்கும் நீ சீதை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ராமர் சொல்லிட்டு அந்த மான் பின்னாடி போகிறார். மான் துள்ளி குதிக்குது, இங்கே ஓடுது, அங்கே ஓடுது. இந்த மான் குட்டி ரொம்ப அழகாக இருக்கும். மான் குட்டி, கண்ணு குட்டி எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அது சேட்டையெல்லாம் போகணும், இங்கே குதிக்கும், அங்கே குதிக்கும், அப்படி துள்ளி துள்ளி குதித்து ஓடும். அதை பார்த்து ராமர் பின்னாடியே போகிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் ராமர் புரிஞ்சு போயிடுது, இது லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி கரெக்டு தான், இது மாயம்மான் தான், இது மாரிச்சன் தான். திடீர்னு தோன்றான், திடீர்னு மறைகிறான். தான் ராமர் என்ன பண்ணால் அம்பு கையில் எடுத்துட்டார், வில்லு அம்பு கையில் எடுத்துகிட்டு அந்த மாரிச்சன் குத்துறதுக்காக ரெடியாக இருக்கார். அவன் அடுத்த விஷபிள் ஆனால் அடுத்த கண்ணுக்கு தெரிஞ்சால் அம்பு விட்டுறணும். தென் மாரிச்சன் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே ராமர் அம்பு விட்டார், சக்குன்னு குத்துச்சு. மாரிச்சனுடைய அம்பு மானுடைய மார்புல அம்பு குத்துன உடனே மாரிச்சன் எப்படி அழுதான், ஓ சீதா, ஓ சீதா, ஓ லக்ஷ்மண், ஓ லக்ஷ்மண். சாகும்போது எப்படி அழுது சாகிறா, சீதையை லக்ஷ்மணன் கூப்பிட்டான். அப்போ சீதாவுக்கு பயம் வந்துருச்சு, அஜிஜோ ராமருக்கு என்னமோ ஆயிடுச்சு, இந்த மாரிச்சன் வந்து ராமரை காயப்படுத்தி ராமர் கொண்டுருப்பானோ, ராமருக்கு காயமாயிடுக்குமோ. சீதா தேவி அழறாங்க. லக்ஷ்மணன் சிரிக்கிறார், சீதா மாதா, அது அது பகவானுடைய ராமர் இல்லை, அது ராமருடைய வாய்ஸ் இல்லை, அது வந்து மாரிச்ச, நம்மளை ஏமாத்துற, அழாதீங்க. ஆனால் சீதாதேவிக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க அழறாங்க. இல்லை இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன், இது என் பிரபு தான். ஏன்னா அவர் வாய்ஸில், ராமருடைய வாய்ஸ்லேயே கத்துறான் மாரிச்சன், ஓ சீதா, ஓ லக்ஷ்மண். அப்போ சீதை சொன்னாங்க, லக்ஷ்மணா போ போ போ, ஏன் நிற்கிற, போ, பிரபுக்கு ஆபத்து, போ. லக்ஷ்மணன் சொல்றாரு, இல்ல மாதா, பிரபுக்கு ஒரு ஆபத்து, யாரு ராமருக்கு ஆபத்து வைக்க முடியும், யாராலும் ராமருக்கு ஆபத்து பண்ண முடியாது, இது மாரிச்சது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சீதாதேவி கேட்கவே இல்லை. லக்ஷ்மணனை போய் திட்டி, அவங்கள வந்து கொடூரமான வார்த்தையெல்லாம் திட்டி லக்ஷ்மணன் மனசே உடைஞ்சு போன. அப்புறம் சொன்னார், நான் போறேன்,
என் பிரபு வார்த்தையை மீறி நான் போகிறேன், பிரபு சொன்னால் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் சீதாதேவியோடைய வார்த்தை இருக்கு இல்லையா, அது அவங்கள லக்ஷ்மணன் அழுகியே வந்துருச்சு, அவங்க கண்ணில் ரத்தமே வருது. அப்படிலாம் பேசிட்டாங்க. லக்ஷ்மணன் போனார் ராமரை தேடி. அதுக்குள்ளே ராவணன் வந்துட்டார். ராவணன் வந்து ஒரு சாமியார் வேஷத்தில் வந்து பிக்ஷை கேட்டார். சீதாதேவி குழந்தையிலிருந்தே எல்லாருக்கும் தானம் பண்ணி தான் பழக்கம். நம்ம பர்த்டேனா தானம் பண்ணணும், தானம் வாங்கக்கூடாது, கொடுத்து தான் பழகணும், வாங்கக்கூடாது, கேட்டு வாங்கக்கூடாது, கொடுத்து பழகணும். ஸோ சீதாதேவிக்கு கொடுத்து பழகிய கரங்கள். ஜனக மகாராஜ் குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி முனிவர்களுக்கு சேவை பண்ணணும், எப்படி அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், எப்படி அவங்களுக்கு சேவை பண்ணணும், எப்படி அவங்களை வழிபடணும். சாது வந்திருக்காரு, ஒரு முனிவர் வந்திருக்காரு, சீதாதேவி பழம்லாம் எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்க முனிவரே, என் கணவர் வெளியில் போயிருக்காரு, இந்த பழங்கள்லாம் எடுத்துக்கோங்கன்னு கொடுக்குறேன். அப்புறம் ராவணன் உண்மை ரூபத்துக்கு வந்தான். பெண்ணே, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ஏன் அந்த மாடியன் கூட இந்த குடிசையில் வாழ்கிற, என் கூட வா, உன்னை லங்கையினுடைய மகாராணி ஆக்கிடுறேன். நான் லங்கேஸ்வரன் ராவணன், நீ லங்கையின் மகாராணி. சீதாதேவி சொன்ன, அயோக்கியனே, வம்ப விலை கொடுத்து வாங்காத, ராமருக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவாரு, போ இங்கிருந்து, மரியாதையும் தப்பிச்சு போ, உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் ஓடிடு இங்கிருந்து. ராவணன் கேட்கவே இல்லை. சீதையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த புஷ்ப விமானத்தில் போட்டு ஆகாசத்தில் பறக்கிற புஷ்ப விமானத்தில் தூக்கி போட்டார் சீதையை. சீதாதேவி அழறாங்க. ராமா லக்ஷ்மணா, ராமா லக்ஷ்மணான்னு அழறாங்க. அப்படியே அந்த புஷ்ப விமானம் அப்படியே வானத்தில் பறக்குது. ராவணன் பிடிச்சி இழுத்துன்னு போறார். அங்கே அப்படியே ஒரு பருந்து, வயசான பருந்து உட்காந்துருந்தது. யாரு? ஜடாயு. ஜடாயு வந்து தசரதாவுடைய ஃப்ரெண்டு, தசரதோடைய நண்பர், ரொம்ப வயசானவர். அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஜடாயு பார்த்தாங்க, யாரோ சீதையை கடத்தின்னு போறாங்க. சீதா மாதா அலறாங்க, ராமா ராமா லக்ஷ்மணா லக்ஷ்மணா, ராமா, லக்ஷ்மணா பிரபு அலறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த ஜடாயு கோவம் வந்து அப்படி ரெக்கையெல்லாம் போட்டு மேலே பறந்து வந்து ராவணன் முன்னாடி பெரிய ரெக்கையை வச்சு வந்து நிற்கிது ஜடாயு. டேய் ராவணா, அயோக்கியனே, உனக்கு என்ன தைரியம், என் பிரபு இல்லாத நேரத்தில் சீதா மாதாவை கடத்தின்னு போற, நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஜடாயு போய் ராவணன் கூட ஃபைட் பண்ணுற, சண்டைக்கு போறாரு. சீதா மாதா சொல்றாங்க, ஜடாயு வேண்டாம், நீங்க போங்க, இந்த அயோக்கிய உங்களை கொன்னுருவான், இந்த ராவணன் உங்களை கொன்னுருவான், நீங்க போங்க, பிரபுட்ட போங்க, போய் சொல்லுங்க, போங்க. அப்போ ஜடாயு சொல்றாரு, நான் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும், இந்த அயோக்கியம் உங்களை கடத்தின்னு போறான், இந்த சூழ்நிலையில நீங்க அழுதுன்னு இருக்கீங்க, நான் போக மாட்டேன், நான் இவனை கொன்னுடுவேன், நான் இவனை கொன்னுட்டு நான் உங்களை பத்திரமா பிரபுட்ட கொண்டு விடுறேன். அப்புறம் இந்த அழகு, அந்த பருந்துக்கு பெரிய அழகு இருக்கும், அதை வச்சு கொத்துறாரு. அந்த ராவனுடைய கை, காலு, மூக்கு, தலையெல்லாம் கொத்துறாரு. கொத்தி ரெக்கையால் அடிச்சு அவங்களோட சண்டை போடுறாரு. ராவணனுக்கு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஜடாயு கூட பெரிய சண்டை வந்தது. ஜடாயு ராவனுடைய கையை கொத்திடுவார். ஒரு கையை கட் பண்ணா இன்னொரு கை வந்துடும், இந்த கையை கடிச்சா அந்த ஒரு கை வரும். இப்படி கையை கொத்திகிட்டே இருக்கார். அப்புறம் தலையை கொத்துவார். தலையை போய் கொத்துனா இன்னொரு தலை வரும். ராவணனை கொல்லவே முடியல, பயங்கர சண்டை. ராவணனுக்கு என்னடா இது ஒரு சாதாரண பருந்துன்னு நினச்சி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன்னா, ரொம்ப சண்டை போட்டு ராவணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜடாயுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சா, ரொம்ப நேரம் சண்டை போட முடியல. ஜடாயு எப்படி சோர்ந்து போயிட்டார். ரெக்கையில் அடித்து அழகுல கடிச்சு சண்டை போட்டு ஜடாயு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே மயங்கும் போது சீதை சொல்கிறாங்க, ஜடாயு போன்னு. ஜடாயு உயிர் கடைசி வரைக்கும் சண்டை போடுறேன், விட்டவே இல்லை. அப்போ ராவணன் என்ன பண்ணார் பார்த்தா, ஜடாயு ரொம்ப டயர்டாகி அப்படியே சோர்ந்து போகும்போது வேர்வையெல்லாம் வருது. அப்படியே ஒரு வால் எடுத்து 2 ரெக்கையும் சரக்குன்னு வெட்டி அப்படி பிளட் எல்லாம் தெளிக்குது. அப்படியே ஜடாயு வந்து ராமா அப்படின்னு சொல்லி மேலேருந்து அப்படி கீழே தொப்புன்னு விழுந்து. சீதாதேவி வளர ஜடாயுன்னு அழறாங்க. அப்படியே உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ரெக்கையெல்லாம் வெட்டி எங்கள் பிளட் எல்லாம் வந்து ரத்தம் எல்லாம் வந்து ஜடாயுனால சீதையை காப்பாற்ற முடியல. ராவணன் தூக்கின்னு போயிட்டான். கண்ணு முன்னாடியே சீதையை வந்து ராவணன் தூக்கின்னு போகிறான். ஜடாயோட 2 ரெக்கையை வெட்டி போட்டு அவர் மேலேருந்து கீழே விழுந்துட்டார். ராமரும் லக்ஷ்மணும் சீதையை தேடின்னு வந்து பார்த்தா ஒரு பெரிய பருந்து மேலெல்லாம் ரத்தம் அப்படியே ரத்தமாக அப்படி கிடக்கு. ராமன் நினச்சாரு இந்த பருந்து தான் சீதையை கடிச்சு கொண்டு இருக்குமோ அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா ஜடாயுன்னு எடுத்து மடியில் வச்சுட்டு ராமர் அலறாரு. ஜடாயு என்னாச்சு உனக்கு, யார் ஒன்று இப்படி பண்ணா? பிரபு,
நான் கடைசி வரைக்கும் போராடினேன், அந்த அயோக்கியன்றது காப்பாற்ற முடியல, அவன் சீதா மாதாவை தூக்கின்னு அந்த திசையில தான் போனான், தூக்கின்னு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ராமரை பார்த்துட்டே அந்த மடியிலே ஜடாயு உடலை விட்டுட்டார். ஜடாயு இந்த யுத்தத்தில் தோத்தாரா ஜெயிச்சாரா? இல்லையே, ராவணன் கண்ணு முன்னாடி தூக்கின்னு போயிட்டானே, ஜடாயு தோத்து போயிட்டாருல்ல. ஜடாயு அந்த யுத்தத்தில் ராவணன்கிட்ட தோத்து போயிருக்கலாம், ஆனால் பக்தியில் ஜெயிச்சிட்டாரு. தன் உயிரையே பகவானுக்காக தியாகம் பண்ணார். நம்ம யாரா பண்ணுவோமா? பகவானுக்காக இந்த உயிரை எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்தவங்க உயிரை எடுக்காமல் இருந்தால் சரி இல்லையா? நம்ம அடுத்தவங்க உயிரை எடுக்காமல் இருந்தால் சரி, நம்ம உயிரை பகவானுக்கு தியாகம் பண்ணுற மாதிரி. நம்ம சீதா மாதா ராமர் ஜடாயு ராமர் ஜடாயுக்கு தன் அப்பாவோட ஸ்தானம் கொடுத்துருந்தார். தசரதன் இறந்தப்போ எப்படி அப்பாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி ஜடாயுக்கு அந்த தண்டகாரண்ய வனத்தில் கங்கை கரையில் போய் அவருக்கு சமாதி பண்ணி அவர் வர்ஷிப் பண்ணார். இந்த மாதிரி ராமர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் தகுதியெல்லாம் பார்க்கல. அவர் என்ன பண்ண, தகுதி பார்க்கவே இல்லை. இந்த ஜடாயு இவருக்கு கருணை கொடுக்கலாமா, இது குரங்கு, இது வானரம், சுக்கிரியவன் ஒரு வானரம், அவர் கூட சேரலாமா, அப்புறம் இவர் குகன் ஒரு வேடன், அவரை ஏற்றுக்கலாமா, விபீஷன் ஒரு ராட்சசன், எப்படியெல்லாம் பார்க்கவே இல்லை. ராமர்கிட்ட யாராவது ராமா என்னை ஏற்றுக்கங்க, நான் உங்களை சேவை பண்ணணும், என்னை உங்கள் சேவகனா ஏற்றுக்கங்க அப்படி சரணாகதி பண்ணால் ராமர் அவங்களை நிராகரிக்கவே மாட்டார். அவன் அசூரனோ வேடனோ வானரமோ யாராக இருந்தாலும் சரி, அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. ராமர் இடத்துல எந்த ஒரு பாரபட்சம், யாராக இருந்தாலும் ராமர் அவர் அன்போடு சரணாகதின்னு வந்துட்டா ராமர் அவங்களை அன்போடு ஏற்றுக்குவார். அந்த மாதிரி ராமாயணத்தில் அழகழகான பாடம். ஒரு அப்பாவாக எப்படி இருக்கணும், ஒரு மகனாக எப்படி இருக்கணும் இல்லையா? தசரதற்கு எப்படி அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார், காட்டுக்கு போயிட்டார். ஒரு கணவராக எப்படி இருக்கணும்? ராமருக்கு ஒரே மனைவி தான், சீதா மட்டும்தான் மனைவி, வேற பெண்ணை வாழ்நாளில் சந்திச்சதே இல்லை ராமர், ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. அப்புறம் சகோதரருக்குள்ள போட்டி பொறாமை எதுவும் கிடையாது. இப்படி எவ்வளோ பாடம். அதனால ராமாயணம் வாழ்க்கைக்கு தேவையான பாடம், இன்றியமையாத பாடம். நம்ம ஒரு நல்ல குழந்தைகளாக இருக்கணுமா, ராமரை பார்க்கணும். நான் நல்ல ஒரு கணவனாக இருக்கணுமா, ராமரை பார்க்கணும். நான் நல்ல ஒரு ராஜாவாக இருக்கணுமா, ராமரை பார்க்கணும். நான் நல்ல ஒரு மகனாக இருக்கணுமா, ராமனை பார்க்கணும். நான் நல்ல மனைவியாக இருக்கணுமா, சீதையை பார்க்கணும். நான் நல்ல பக்தனாக இருக்கணுமா, ஹனுமானை பார்க்கணும். நான் நல்ல பக்தனாக இருக்கணுமா, லக்ஷ்மணனை பார்க்கணும். நான் நல்ல சேவை பண்ணணுமா, லக்ஷ்மணன் ஹனுமானையும் ஃபாலோ பண்ணணும். நான் நல்ல சகோதரனாக இருக்கணுமா, பரதன் மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் வாழணுங்கிறத ராமாயணத்தில் ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகுணா, ஹனுமான் எல்லாருமே காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஐயோ, இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? ராமர் எங்கே இருக்காரு, ராவணன் எங்கே இருக்காரு? ரெண்டு பேரும் நம்ம எதிர்த்துக்குள்ளே தான் இருக்காங்க. நம்ம பக்தி பண்ணால் நம்ம ராமரை உணரலாம், பக்தி பண்ணலாம் ராவணனாக இருக்கலாம். நான் ராவணனாக இருக்கணுமா ராமனை உணரணுமாங்கிறது நான் தான் முடிவு பண்ணிருப்போம். முன்ன காலத்தில் ராவணன் வெளியில் இருந்தார், அப்போ ராமர் போய் அவனை கொன்னார். இப்போ ராவணன் இதயக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான். இதயத்துக்குள்ளே உட்காந்துட்டு போட்டி பொறாமை கோபம் காமம் பேராசை எல்லாம் இருக்குள்ள. அப்போ இதயத்துக்குள்ளே இருக்கிற ராவணன் யார் கொள்ளுவா? ராமர் தான் கொல்லணும். அப்போ ராமர் எங்கே போயிட்டார்? இப்போ அவர் மந்திரத்தில் இருக்கார். ராமரும் ஒரு மந்திரம் வேறு வேறு இல்லை. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பகவான் வேறு வேறு இல்லை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த ஜபம் பண்ணுனா ஹரே கிருஷ்ணா சொல்ல நம்ம இதயத்துக்குள்ளே என்ன ஆகும்? ராவணன் போயிடுவான். ராவணனை இந்த நாமம் போய் இதயத்தில் உள்ள ராவணனை கொண்டுடும். அப்புறம் ராமர் நம்ம இதயத்தில் எப்போவுமே இருப்பார். ராமர் இருக்கிற இடம் அமைதி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் எப்போ நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கும். இப்போ ராமர் இதயத்துக்குள்ளே இல்லை, மறந்து போயிட்டோம். ராவணன் வச்சுட்டு அப்புறம் அமைதியை தேடிட்டு இருந்தால் எப்படி? இங்கே நிறைய பேர் ராவணன் உள்ளுக்குள்ளே உட்கார வச்சுட்டு நான் சந்தோஷமாக இருக்க முடியல, எனக்கு கஷ்டம், எனக்கு சங்கடம், எனக்கு கோபம், எனக்கு பிரச்சனை. இந்த ராவணனை துரத்தி விடணும், ராமர் உள்ளே வரணும். ராமர் உள்ளே கூப்பிடணும் இதயத்துக்குள்ளே. ராமா எப்போ இதயத்தில் இருங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நான் நல்லா பக்தி பண்ணணும், நல்லா எல்லாருமே நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி. அப்போ பக்தர் சங்கத்தில் இருக்கணும். சூர்பனகா மாதிரி சங்கம் தேடி போகக்கூடாது. சூர்பனகா மாதிரி தாடகா மாதிரிலாம் போகக்கூடாது. எங்கே கிருஷ்ண பக்தர்கள் எங்கே இருக்காங்க அவங்ககிட்ட போய் இந்த கதையெல்லாம் கேட்கணும். பிரபு இந்த ராமாயணம் சொல்லிக் கொடுங்க, பகவத்கீதையை சொல்லிக் கொடுங்க, எனக்கு நல்ல பக்தி சொல்லிக் கொடுங்க, நான் நல்ல குழந்தையாக வரணும், நான் நல்ல கணவராக இருக்கணும், நான் நல்ல மனைவியாக இருக்கணும், நான் நல்ல பெற்றோராக இருக்கணும், நான் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ ராமாயணம் படிக்கணும், ராமாயணம் கேட்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும்